அம்மா தாயே, பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து உசுருக்கு போராடினவங்களை உன் சன்னதியில போட்டு உசுர கூட தாயேன்னு கேட்டு பழக்கப்பட்டவங்க நாங்க. இப்ப முதலா ஊரே சேர்ந்து வந்து வித்தியாசமான வேண்டுதல உன் முன்னாடி வைக்கிறோம். ரொம்ப நாளா சாவுக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு ஜீவனோட மூச்சை நிறுத்திடுமா. அவன் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் நீ கொடுத்த தண்டனை போதும். குங்குமத்தையும் தாலியும் பறிச்ச பாவிதான் இவன். என்ன பண்றது? அண்ணிங்கிறவ ஆத்தாளுக்கு சமம். நீ மன்னிச்சுதான் ஆகணும். இந்த விபூதி எடுத்து அவன் நெத்தியில பூசு. செத்து தொலையட்டும். வாழ்றப்போ ஊர் கிடைஞ்சல இருந்தான், இப்ப சாகுறப்போ ஊர் கிடைஞ்சலா இருக்கான். உலக இருந்தா ஒரே போல போட்டலாமியா? அட சும்மா இருங்கப்பா, வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு அடிச்சு கொண்டுட்டா அந்த பாவத்தை யார் யாசமிக்கிறது? பூசாரி ஐயா, 1000 பேர் நம்ம மன்னிச்சு விட்டாலும் சரி, செல்லையா கிட்ட மன்னிப்பு கேட்காம இந்த ஆள் உசுறு போகாது. 10 வயசுல இருந்து இந்த ஆளு கிட்ட படாத பாடுபட்டு போயிட்டே அந்த பய. அதனால செல்லையா வந்தாத்தே இந்த ஆள் உசுறு போகும். செல்லையா ஜெயில இருக்கான், அவன் எப்படிமா இங்க வர முடியும்? ஊரே சேர்ந்து ஜெயிலுக்கு போவோம். செல்லையா ஒருத்தனை விடுங்க, அது வரைக்கும் நாங்கெல்லாம் உள்ள இருக்கோம்னு சொல்லுவான். உங்க அப்பனுக்கு நான் தான் கொள்ளி வச்சேன், உனக்கு நானே கொள்ளி வைக்கிறேன். செல்லையா வெளியே விடுனா எப்படி வெளியே விட முடியும்? இது என்ன ஜெயிலா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? செல்லையாவை பார்க்கணுங்கிறதுக்காக எங்க ஊர்ல ஒருத்தர் 10 நாளா உயிரோட போராடிட்டு இருக்காருங்க. செல்லையா வர்ற வரைக்கும் அங்க ஊரேங்க இருக்கமுங்க. யோ, புரியாம பேசாதீங்கயா. அவன் ஒரு ஆயுள் தண்டனை கைதியா. உங்களுக்கு எல்லாம் சட்டம். இந்த ஊரே உள்ள இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா அந்த ஒருத்தன் எப்படி சார் கெட்டவனா இருக்க முடியும்? சார், சட்டத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இது உங்க ஒருத்தரோட மனசு சம்பந்தப்பட்டது. நீங்க கருணை காட்டினா 24 மணி நேரம் செல்லையாவை உங்களால வெளியில விட முடியும். ப்ளீஸ். செல்லையா, உன்னை பார்க்க உங்க ஊர் ஜனங்கள்லாம் காத்துட்டு இருக்காங்கப்பா.
சொல்லல. ஏண்டா மாட்டடிச்ச? வலிக்குதுங்கய்யா. ஏண்டா உன்னை அடிக்கிறப்போ வலிக்குதுன்னு கதறி கதறி அழுவுறிய அந்த மாடு வாயில்லா ஜீவன். அதை இந்த அடி அடிச்சு ஒரு வார்த்தை வலிக்குதுன்னு சொல்லிச்சா அது முடியாம படுத்திருந்தா அதால நடக்க முடியலன்னு அர்த்தம். அதுக்காக அதை போட்டு இப்படி அடிக்கிறது? ஏய் நல்லா கேட்டுங்க, யாராவது மாட்டை அடிச்சிங்க நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா. நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கி ஏழைக்கு வச்சிருக்கிற கல்நெஞ்சக்காரன்னு இந்த நாய் தப்பா நினைச்சிச்சியா. ஆனா நீங்க இந்த வாயிலாஜி மேல காட்டுறீங்களே அன்பு என்னால தாங்க முடியலையா. எனக்கு பெருமையா இருக்கியா. அவன் அடிச்சு அந்த மாடு செத்து போச்சுன்னா வேற மாடு காசு கொடுத்து வாங்கணும்டா. அந்த பரதேச முத்த செத்தானா வேற முத்த சும்மா கிடைப்பான்டா. ஏய் சனங்க மத்தியில ஹீரோவா இருக்கணும், தனிப்பட்ட முறையில வில்லனா இருக்கணும். அதான் இந்த மாசலாம் எங்கடா என் பசங்க? யாரா சிங்கமுத்துன்னு உன் பேரை கூப்பிட்டது? தெரியலையே. போடா சீக்கிரம் போயேன். உன்னோட பெரிய இழவா போச்சு. சிங்கமுத்துன்னு என் தம்பியை கூப்பிட்டது நீதானா? இல்லீங்க, அது என் பையன் பேருங்க. வெளியூரா? டேய் நம்ம ஊர்ல நம்ம குடும்பத்துல உள்ளவங்க பேரை வச்சு கூப்பிடுற தைரியம் யாருக்குடா இருக்கு? இனிமே இவனை சிங்கமுத்துன்னு கூப்பிட வேண்டாம். யாராச்சும் தூங்குறவங்களை எழுப்பினா எந்திரிச்சு அடிப்பாங்களா? எல்லாம் வேணும்னு பண்றது. உங்க அப்பனுக்கு எங்க இருந்து வந்துச்சு திடீர்னு இந்த பழக்கம்? பழக்கமாவது கிழக்கமாவது எழுப்ப கூடாதுன்னு அஜித் சொல்லலப்போ. நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வா. ஏடா காலம் மாத்தா தூங்குற நிலைக்கு போட்டு கேக்குறேனே. பரதேசி கேட்க மாட்டேன். சட்டை விடுங்க மாமா. வேட்டி வந்து போச்சு, அதனால தப்பிச்சு நீ போடா முறக்கு மாமா. போடா. பொத்தானே ஒழுங்க போறதுல பொண்ணு கேட்டு வந்துட்டேன். இன்னொரு 8 hours என்ன யாரும் எழுப்பாதீங்க தாய். ஐயா ஐயா இந்த வருஷம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கையா. அடுத்த வருஷம் எல்லா நெல்லும் ஒழுங்கா கொடுத்தா. ஐயா அதிகமா பேச தெரிஞ்ச உனக்கு அதிகமா உழைக்க தெரியலையா? குத்தகைக்கு நிலம் கொடுக்கும் போது 10 மூட்டைக்கு மேல விளைய வைக்காதீங்க நான் சொன்னோம் இல்லையா? இல்ல ஒத்துக்கிட்டு போயா. ஏய் வண்டியில அந்த 10 மூட்டை ஏத்துங்கடா. ஐயா என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிருங்கயா. 5 மூட்டை எடுத்து 5 மூட்டை எனக்கு கொடுங்க ஐயா. ஐயா உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐயா. என்ன மேல புட்டா மேல ஏடா கால்ல மிதி வர மண்ணை எடுத்து கண்ணில் ஊத்திக்கிறானா? யாரா காரணம்? விவசாயி நீ தானே காரணம். வீணா போன இவங்க வந்துருக்கு. அறிவு உனக்கு? ஏய் நீ என்ன கட்ட பஞ்சாயத்தா? நம்மளது வெறும் வாய் பஞ்சாயத்து தான். மாப்பிளை வந்ததுக்கு அப்புறம் தான் கட்டையில பஞ்சாயத்து. உங்கள ஒருத்தர் காலில் வந்து கஞ்சிட்டு இருக்கேன். அதை நீங்க எல்லாம் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் சூடு சொன்னே கிடையாதா? யாரெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பூமி எல்லாம் ஏற்கனவே உங்க பேர் எழுதி வச்சாச்சு. ஆனா இதையெல்லாம் மறைச்சு உங்க பூமியே உங்களுக்கு குத்தகை கொடுற மாதிரி விட்டு வாசிலாமணி அவன் பசங்க சம்பாதிச்சிட்டானுங்க. இந்த விஷயம் எல்லாம் எப்ப உங்களுக்கு புரியுதோ அப்பதான் நீங்க உருப்படுவீங்க. ஏய் என்னடா உன்னை அடிச்சாவே ஏன்னு கேட்க ஆள் இல்ல, நீ ஊருக்கு சப்போர்ட்டா? அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்ல. எங்க அடிச்சு பாரு. ஏய் ஊரு விட்டு ஊர் வந்திருக்க. அடிச்சு பாரு. நிஜமாவே அடிச்சிடுவேன். ஏய் மாப்ளே 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 மாப்ளே.
என்னடா பிரச்சனை? குத்தாங்க நெல்ல கேட்டா ஆள வச்சு அடிக்கிறான் ஐயா. நிலத்தை கொடுத்து தான்டா நெல்ல கேக்குறான். அவன் தர மாட்டேங்கிறானா? பேசாம வந்துட வேண்டியதானே? அதுக்கே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த போகத்துக்கு வேற ஒருத்தனுக்கு நிலத்தை கொடுத்துட்டு போறோம். ஐயா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லையா. இந்த வருஷம் விளைஞ்சதே 10 மூட்டை நெல்லுதாயா. என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன் ஐயா. அத வந்து கையாட கேட்டீங்கன்னா இன்னும் 10 மூட்டை நெல்ல கொடுத்து உன் பொண்ணு கையில முடிச்சு பாருல. கேட்டியா நீ? கேட்ட கொடுக்க மாட்டாரு. உன் பொண்ணு வயசுல தடவை வச்சில்ல 5000 பணம் ஐயா கொடுக்கல. பூசாரி உன் முன்னாடி தலைப்பிரச்சனை பிரச்சனை ஹாஸ்பிட்டல் படுத்தாலே 10,000 காப்பாத்து யாரியா? ஐயா தானே. அவர் போய் ஆளு அடிக்கிறீங்களே. ஐயா நான் யாரையும் அடிக்கலாம் கூப்பிடலையா. நீ கூப்பிடாமையா? அவன் வீட்டு வாசல்ல ஏன் ஆளை போட்டு அடிச்சிட்டு இருக்கான்? சரியா, அவனே வந்து அடிச்சான்னு வச்சுக்க. ஏன் பிரச்சனையில தலையிடறதுக்கு நீ யாரா மடையான்னு அவனை வெளியில புடிச்சு தள்ளினியா? இல்லையே. அட பாவி வரப்பா, எங்க வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ண உங்களை கூப்பிட்டமா? முதல்ல மரியாதை வெளியே போயா. என்னமா சொல்றீங்க நீங்க? அள்ளிடி அந்த பக்கம். என்னையா சொல்லணும்? உன்னை யாரையா கூப்பிட்டா? என் பொண்ணுக்கு 10 மூட்டை நெல்லு கொடுத்து அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. உன்னால முடியுமா? அந்த சில்லற பசங்க பேச்ச கேட்டு மாப்பிள்ளை சிலுவையில் அரைஞ்சிட்டீங்களே, நீ உருப்படுவீங்களா? அட போய வெளியே. மேல கை வைக்கிறேன். பாடவா. அப்பா முனியப்பா, அப்பப்போ இந்த மனுஷன் ஆத்தா வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வான்னு என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மனுஷனுக்கு நல்ல புத்தியையும் மூளையும் நீதான்ப்பா கொடுக்கணும். முனியாண்டி என்ன மூளை அவரமா பாத்துக்கிட்டு இருக்காரு? அவரை பார்க்க கொடூரமா இருக்குன்னு ஊரை விட்டு ஒதுக்கி ஆத்தங்கரையில உட்கார வச்சிருக்காங்க. இந்தாடி அங்க பாரு, நடுவுல தீ பிடிச்ச மாதிரி பல வருஷமா உட்கார்ந்தவரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் என்னடா பயப்பட? பிரச்சனை உனக்கு எனக்கு தான். பணம் நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். நீ ஏண்டி அந்த போய் சொல்லிட்டு இருக்க? போன வாரம் தானே உழவு மாடு வாங்கணும்னு சொல்லி பணம் வாங்கிட்டு வந்தேன். இந்த வாரம் எதுக்குன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு வருவேன். இந்த வாரம் உனக்கு வாந்தி வகுத்தாலும் சொல்லி வாங்கி கொடு. அதெல்லாம் எனக்கு எதுக்கு வருது? அதெல்லாம் உங்க வகையில தான் வரும். அம்மா இப்படி செய்யலாமா? எப்படிடா கண்ணா? அப்பா வரதட்சணை கேக்குதுன்னு போலீஸ்ல புடிச்சு குத்தலாமா? நல்லா தான் இருக்கு. ஆனா வேண்டாம்டா ராசா. அப்பன் துணை இல்லாம நம்மனால வாழ முடியாது. அப்ப இப்படி சொல்லுவான். எப்படி சொல்லுவா? அப்பா மாடி பெட்டாக்ஸ்ல குத்தி ஆஸ்பத்திரியில கிடையாது சொல்லுவான். நல்லா தான் இருக்கு. நல்ல ஐடியா கண்ணா. என்னடி சொல்லிட்டற அவனுக்கு? என்ன சொல்லிட்டற? அடிச்சனா ராசா. யோ வேண்டாம் வேண்டாம், அவங்கிட்ட வச்சுக்காத. அவன் ஏன் வகையரா சொல்லிட்டான். ஓ வகையரா என்ன பண்ணுவேன்? பாப்பா பாரு அப்போ இஷ்ட ராசாணி பூஜை. இந்தாடி நான் பெத்ததே எனக்கு எதிரி ஆக்கி விடுறியா நீ? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ இவனை வித்தாவது பணத்தோட வீட்டுக்கு வர நீ. புருஷன் மாடு ஊத்தி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னா இவன் எருமை மாதிரி உள்ள போறான். என்னடா உங்க அப்பனே தான் கூறுகட்ட பையன் அவனே கத்தாதடா. அப்பாடா. ஐயோ அதுக்குள்ள நீ ஏன் இங்க வந்த? நான் இன்னும் பணமே வாங்கலையே. அதுவும் இல்லாம நீ மாடு முட்டி ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறேன்னு பொய்ய வேற சொல்லிட்ட. இப்போ உன்னை பார்த்தா பணம் எப்படியா கிடைக்கும்? ஐயோ நீ இல்லாம வீட்டுல தனியா இருக்க முடியல. என்னய்யா? பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் மோர் குடு ஊரா குடு கைமாத்து குடுன்னு உன் புருஷனை கைமாத்த பாக்குறாங்க. ஐயா மூஞ்சி மனசுக்குள்ள பெரிய சாரஸ் நினைப்பு. உனக்கு என்ன பார்க்காம இருக்க முடியல. அதான் அதான். அதுவும் இல்லாம பணம் கிடைக்கிறதுக்கு 2 நாள் ஆகும்னு எங்க ஆத்தா சொல்லிட்டாயா? ஆகட்டும் டி. அது வரைக்கும் கக்கிசு பாத்ரூம் மூளை முடுக்கலையாச்சும் ஒளிஞ்சுக்கு தெரியுறேன். பணம் வந்தவன வந்த மாதிரியே செவரியர் குச்சி ஓடி போயிடுறேன். நீ வாச வழியா பிள்ளைய தூக்கிட்டு வந்துரு. ஏய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏண்டி தட்டுற? காட்டி கொடுக்க பாக்குறியா? நான் எங்க தட்டினேன்? அங்க பாருங்க யாரோ கதவு தட்டுறாங்க. ஐயோ அடியே உள்ள விடாம வாசல்ல வச்சு பேசி சீக்கிரம் வரட்டி விடு. என்னம்மா அப்படியா? சாப்பிட்ட மாமா. குட்டி பண்ணாடி அவனும் சாப்பிட்ட மாமா. அட பாவி மேல ஏறி உட்கார்ந்துட்டாரு. இவ என்னைக்கு கீழே இறங்குறது, நான் என்னைக்கு எந்திரிச்சு வெளியே போறது? சபாதி வச்சுட்டாங்களே. ஒண்ணும் இல்ல. என்ன அப்பாங்கற? இல்லங்க பையன் அப்பப்பா அப்பாவை கேக்குறானுங்க. நேத்துக்கு தான் வந்தா அதுக்குள்ள அவனுக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. மாசம் நீ இப்படித்தான் மாசமானா பணம் கேட்டு சண்டை பிடிச்சிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிற. ஆமாங்க. போன தடவை இதே மாதிரி நீங்க வந்திருந்தீல. ஆமாங்க. அப்ப நானு நைட் ஷோ சினிமாவுக்கு போலான்ட்டு சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன். பாக்குறேன் உன் புருஷன் இன்னொரு பொம்பளை சைக்கிள்ல டபுள்ஸ் படத்துக்கு போறாங்க. அட பண்ணாட, எனக்கு சைக்கிளே ஓட தெரியாது. இவன் போடுற பிட்டுல 5 வருஷத்துக்கு ஆணோட பொண்ணு சேராம பொண்ணோட ஆணு சேராம அல்ல கையா அலைய விட்டுறா போல் இருக்கு. இல்ல உன்னதான் பேசி சமாதானம் பண்ணி கூட்டு போறான்னு நினைச்சிட்டு சைக்கிள ஃபாஸ்டா போய் ஓவர் டேக் பண்ணி பார்த்தா கண்ணன் கரையா இருந்தா அவங்கள இருக்க ஒரு பொண்ணு. அப்படினா அந்த சரசாத்தா இருப்பா. கரெக்ட் அவ்வளவுதான். நீங்க அடிக்காதீங்க. ஏன் அடிபட்டுடும்ல? யாருக்கு? உங்க காலுக்கு தான். சரி பணம் வர்றதுக்கு எப்படி 2 நாள் ஆகும் போல் இருக்கு. பணம் வந்தோடனே நானே சைக்கிள் கொண்டு வந்துடுறேன். ஆனா நீ ஊருக்கு போலினா ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் சைக்கிள டபுள்ஸ் வச்சு சைக்கிள் அசிங்கப்படுத்திட்டு போவேன். என் மாமா அப்ப நான் போய் தான் ஆகணுங்களா? அப்புறம் இஷ்டம். அப்ப நான் வரேன் மாமா. வாடா. அம்மா அப்பா. டேய் உங்க அப்பனுக்கு விதி விட்ட வழிடா. இருந்தா நமக்கு இல்லனா சாமிக்கு. நீ வா. வரேன் மாமா. ஐயோ மாமா நீங்க வெளியில வந்தா நான் கதவு சாத்திட்டு போக முடியும். ஏன் எங்க வீட்டுக்கு வேலை சாத்த தெரியாதா? உன் வேலை பாட்டு போ. அப்ப நான் வரேன் மாமா. ஓ பின்னாடி ஆள் அனுப்புறேன். ஐயோ என்னத்துக்கு?
எப்படியும் புரிஞ்சு போய் சேர்த்துருவான்ல. என்ன சொல்றீங்க? எவ்வளவு நேரம் அவன் மூச்சு பிடிச்சிட்டு இருப்பா? யோ அதான் உள்ள இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல. என்ன மீட்டிக்கு அடிய பாக்கியம் கனவை திறந்து பாதகத்தி செத்துக்கிட்டு தொலைய போறேன். மாமா நீங்க இறங்குங்க. அந்த டபுள்ஸ் மேட்டர் நான் பாத்துக்கிறேன். பாக்கியம் சீக்கிரம் யா அந்த கருப்பிய டபுள் சேர்த்துக்கிட்டு டபுள்ஸ் படமா பார்க்க போறா. சைக்கிளை ஓடுறாடி அந்த ஊர சேர்ந்து பேசு. என்ன இது சத்தம்? அது வந்து என்ன அதான் வந்துட்டான்ல. அப்பா போய் நீ பேசாத கொலகார பாவி. ஏய் நீயா? மச்சான் உங்ககிட்ட பணம் கேட்டு தொல்லை பண்றான்னு சொல்லி உங்க தங்கச்சி உள்ள வச்சு கொலை பாக்குறாங்க அந்த ஆளு. என்ன மாமா அது? நான் கொலைகாரதாப்பா. இந்த அழகான ஹீரோயினை கொலை செய்ய பார்த்தேன். ஆனா இந்த ஹீரோ மாடு ஊத்தி ஹாஸ்பிடல் தானே படுத்திருந்தா. எப்படி கரெக்ட் டைம் எம்ஜிஆர் மாதிரி வந்தா? அதானே. ஆமா நீ மட்டும் தானே வந்த? இந்த ஆளு எங்க இருந்து வந்தாரு? இல்லங்க அது வந்து வந்து ரெண்டு பேரும் ஒரே பஸ்ல தான் அவள வந்திருக்காங்க. இவள முன்னாடி அனுப்பிச்சிட்டு இவன் பஸ் ஸ்டாண்ட் கக்கஸ் கிட்டவே உட்கார்ந்துட்டு கரெக்ட் டைமுக்கு சிவராரி குதிச்சு வர்றான். இதெல்லாம் கலெக்டருக்கு வாழ்க்கப்பட வேண்டிய பொண்ணு. இந்த மாதிரி களவாணி பஸ்ல கொடுத்து பொண்ணுகளை கெடுத்து போறாங்க. நான் கலெக்டரா போக வேண்டியதா தெரியுமா உனக்கு? இந்த பாரு பாக்கியம், உன் கல்யாணத்து அன்னைக்கே உனக்கு 5 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்துட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் வருஷம் 10 ஏக்கர் விளைச்சல் என்கிட்ட புடிங்கிட்டு போறீங்க. இனிமே உங்களுக்காக நான் கஷ்டப்பட போறதில்ல. நீங்களாச்சும் உங்க நிலமாச்சு. இந்த பக்கம் வந்த இந்த மாதிரி திருட்டு போய் முடிக்கிறான் பாரு. எல்லாம் நீ கொடுக்கற சரியான இம்சை. கிளம்புங்க எல்லாரும். ஏங்க இனிமே என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஆத்திர வருஷத்துக்கு பணம் வரணும்னா இங்க வர முடியும். நான் ஏதுடா என்னடா முறைக்கிற? நான் முறைக்கிறேனா? நான் எப்படி கிடைக்கும்னு யோசனை பண்ணிக்கிட்டு அந்த 5 ஏக்கர் நிலத்துல நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தல. என் பேர் ரங்கசாமி இல்லன்னு எழுதி வச்சுக்கானீங்க. முதல்ல அந்த 5 ஏக்கர் எங்க இருக்குன்னு தெரியுமாடா? அது தேடி கண்டுபிடிடா. எவனாவது பிளாட் போட்டு வித்துற போறான் பைத்தியார பயல. ஏண்டி பாக்கியம் அந்த 5 ஏக்கர் நிலம் எங்கடி இருக்கு? யாருக்கு தெரியும்? சீக்கிரம் வாங்க ஷோ முடிச்சிர போகுது. ஐயோ மீனாட்சிய கோழி அடிச்சு கொண்டு விட்டாளே. ஊருக்குள்ள கோழி வளர்த்தா ஒழுங்கா வளர்க்க தெரியாதா? நான் விளையாடுற இடத்துல ஏன் உன் கோழியை விட்ட? இங்க விட்டு என் கையால அடிபட்டு செத்து போறா. காசு கேட்கலான்னு பாத்தியா? ஆளை அடிச்சாலே யாரும் கேக்குறது இல்ல. கோழியா கோழி. நான் கோழி செத்ததுக்காக கத்தவல்லதாயே. அது சாமிக்கு நேர்ந்து விட்ட கோழி. அத ஒரு பொட்டச்சி கொன்னா அவளுக்கு தோஷம். கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டத்துலதான் முடியும். ஐயோ அந்த தோஷம் போறதுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கு. அத நீ செஞ்சா செய்ய, செய்யலன்னா போ. ஏத்த இப்ப நான் என்ன பண்றது? நம்ம ஊரு முனியப்பசாமி கோயில்ல போய் ஒரு நாள் பூரா பேசாம மௌன விரதம் இருக்கிறேன்னு வேண்டிக்க. சாமி தெரியாம உன் சேவல அடிச்சிட்டேன். அதுக்காக இன்னைக்கு பூரா மௌன விரதம் இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி புருஷனும் புகுந்த வீடும் அமையணும். அவள இந்த டிராக்டர் தான் ஊருக்குள்ள இருந்து ஒரு டிராக்டர் தான் இருக்கு. இதுதான் ட்ரைனிங் எடுக்கணும். சரி யார் அந்த டிராக்டர் ஓட்டுனர்? ஓனர் யாரு? ஏய் யார் பாது? வண்டி இங்க நிறுத்தி கரும்பு காட்டுக்குள்ள அசிங்க பண்றியா? ஆமா. ஏய் அவள கேர்ள்ஸ் மோ அம்மானது பிடிக்கல போல இருக்கு. அம்மனே இந்த டிராக்டர் ஓனர் எங்க போயிட்டாரு தெரியுங்களா? வாய் செத்து போச்சு போல இருக்கு. வாய் பேசாதுன்னா காதும் கேட்காது. சத்தமா பேசுங்க. ஏய் எவ்வளவு இந்த டிராக்டர் கார் எங்க போயிருக்காரு கேக்குறல? இடி விழுந்தா கூட அசையமட்டா போட்டு இருக்கு. அடிச்சாட்டம் பண்றாளோ? மாமா சீண்டி விடுங்க. மாப்ள பொண்ணு உட்கார்ந்து இருக்கும் போதே ஒசரமா தான் இருக்கு. நேரமும் ஓகே. மூக்கு மொழியில லட்சணமா தான் இருக்கு. அப்படியா? நீ கல்யாணம் பண்ண அடக்கமான பொண்ணு தான் கல்யாணம் பண்ண சொன்னேன். வாயே திறக்க மாட்டேங்கிற. இதுக்கு மேல ஒரு பொண்ணு அடக்கமா இருக்க முடியுமா? இவளை பத்த கேன பார்த்து பேசி முடிச்சிருவோம். இதெல்லாம் ஒரு பொண்ணா? மூஞ்சியை பாருங்க, நல்லா உடைச்சு வச்ச தேங்காய் மாதிரி. அது கூட நேரம் உடையாம கோணமான உடையும்ல அந்த மாதிரி. கடைசியா ஒரு மேட்ரு. வாய் பேசாதவங்க கிட்ட போய் மூக்க சுரிஞ்சீங்கன்னா பயங்கர கோவம் வரும். மூக்க சொரிய சொன்னேன். அத நீயே சொல்லு. வாங்க எனக்கு சளி பிடிச்சு. அத்தை அத்தை தோடு நல்லா இருக்குதா? அம்மா போட்டு விட்டுச்சு. ஹை நல்லா இருக்கே. ஏய் குட்ரி நான் போட்டு பார்த்துட்டு தரேன். எங்க அம்மா அடிக்க நான் கொடுக்க மாட்டேன். ஏய் குட்ரி நான் எங்க அம்மா அடி நல்லா இருக்கா? ஏய் ரமா நீ இங்கே இரு. நான் அந்த கிணத்துக்கு போய் இந்த தோடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு. எங்கே போயிடாதேனே. அந்த திருட்டு அத்தை சொத்தன் போகாதன்னு கேக்குறியா? என்ன குழந்தை போட்டு இருக்கு தெரியுதே. பச்சை புள்ள போட்டு இந்த கம்பல வள்ளி திருடி போயிருக்கா. அப்பவே சொன்னேன். போட்டு விடு. ஏன் புள்ள போட்டு அடிக்கிற? சாணியே. சின்ன பிள்ளைக்கு என்னமா தெரியும்? வள்ளி மேல உள்ள கோத்தை ஏன் புள்ள மேல காட்டுற? அது செத்து போயிடும். எனக்கு என்னமோ வள்ளி நகையை திருடிட்டு ஓடுனதுல வருத்தமே இல்ல. ஏன்னா அவ வளர்ந்த இடம் அப்படி. ஊர் சொத்தை தான் சொத்த ஆக்கணும்னு நினைச்சா எங்க அண்ணன். அதான் சரின்னு கொடை பிடிச்சவன் என் தங்கச்சி புருஷன்.
நல்லவங்களோட சேர்ந்தா நல்ல புத்தி. அனாவசியமா யாரும் பேச வேணாம் சொல்லுங்க. எதுல அனாவசியமான பேச்சு? ஊரடிச்சு ஒலையில போடுற புத்தி இந்த ஊருக்குள்ள யாருக்குடா இருந்துச்சு? உங்க அப்பனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. மறுபடியும் அந்த திருட்டு புத்தி தான் வள்ளிக்கு வந்திருக்குமே ஒழிய வள்ளி மேல தப்பு இல்லைங்கிற. காலையில பல்லு விளக்கும் போதே கெட்ட எண்ணத்தோட விளக்குறானுங்களே, பல்ல தட்டினா சரி போயிடும். ஆமா என்ன சும்மா மாப்பிள, உங்களுக்கு என்ன குறை சரி? நகட்டு வாங்கலையா, திருமணம் வாங்கலையா? சின்ன குழந்தை எதுக்கு தரணும்? யார் திருநது? ஏதோ அந்த புள்ள போட்டிருந்த தோடு நல்லா இருக்கே, போட்டு பார்க்கலாம் தான் வாங்கிட்டு போனேன். சும்மா அவனு வாங்கிட்டு போல. பெரிய மச்சான் கொடுத்த 10,000 ரூபாய் நகை அந்த புள்ளைகிட்ட கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு போனேன். அந்த அத்தை குத்த நகை தோ இருக்குது. பாத்தியா, 10 நிமிஷத்துல வள்ளி தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரிதான் எங்க அப்பா வாழ்க்கையில 10 நிமிஷம் மறைஞ்சு கிடக்கு. அவர் நிரபராதின்னு உனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே நிரூபிச்சு காட்டுறேன். அப்படி நீ நிரூபிக்கலன்னு வச்சுக்க, உங்க அப்பனுக்கு நீ பிறக்கலன்னு ஒத்துக்கிறியா? செல்லையா, விடுறா அந்த ஆளை. அடிச்சு கொல்றதுதான் தீர்ப்புன்னா என் புருஷன் செத்த அன்னைக்கே இவனை நான் அடிச்சே கொண்டிருப்பேன். நீ ஜெயிச்சு என் புருஷன் நிரபராதின்னு இந்த ஊருக்கு தெரிய வரும்போது இவன் உயிரோட இருக்கணும்டா. என் மாப்பிள்ளை கிட்ட மோதுனா உடம்பு பூரா தளம்பாயிரும். மீனு 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 மீனு. ஏய் யாரா நீங்க? ஏன் யாரா உங்க தலைவர்? ஏமா என்னமா இதெல்லாம்? ஓய், அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என் பேர் மீனாட்சி. இந்த ஊர்ல எல்லாரும் என்ன மீனு மீனுன்னு கூப்பிடுவாங்க. அதனால உன் மீனை மீனு மீனுன்னு கூவி விற்க கூடாதுன்னு சொன்னேன்ல. ஏமா மீனை மீன் விக்காம வேற எப்படி வைக்க முடியும்? நீ எப்படி வேணாலும் வித்துக்கோ. என்னமா அநியாயமா இருக்கு? காலங்கத்தால வியாபாரத்துக்கு கெடுத்துற போல இருக்கு. மீன் விக்காம நான் எப்படி கஞ்சி விக்கிறது? பிச்சை எடு. என்னது பிச்சை எடுக்கிற? ஆமா, ஆனா என் பேரை ஏலம் போடக்கூடாது. அவளே என்ன ரன்னிங்ல குடிச்சிட்ட? ஐயோ மாமா, அங்க பாருங்க. ஐயோ மீனை மீன் விக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, நான் எப்படி விக்க போறேன்னு தெரியலையே. இவன் மூக்கு சொல்லி மாட்டிட்டான் போல இருக்க. ஐயா வாங்கயா, இந்த அநியாயத்தை கேளுங்கயா. ஐயா சீக்கிரம் ஓடியாங்க. என்னடா பிரச்சனைங்க? என்ன அநியாயமா இருக்கு? மீன் விக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மீன் வைக்க கூடாது. ஆமாங்க. மாட்டை தான் விற்க கூடாது. தலைவிதான் இந்த பொண்ணா? ஆமாங்கய்யா. சரி புழுகாத. அதுக்கு வாய் பேச முடியாது, காது வேற கேட்காது. வாயி பேசாத, பிச்சு உதரும்யா. சரி சுமார. ஏன் பாப்பா, இந்த அக்கா மீன் விற்க கூடாதுன்னு சொன்னாங்களா? அம்மாவா? ஓய், நான் கிண்டலா? மாமா என்ன மாமா பேசுறா? நான் நல்லா பேசுவேன்யா, நல்லாவே பேசுவேன். சாமிக்கு நேர்த்தி கடனுக்காக நேத்து மௌன விரதம் இருந்தா கிண்டலா பண்றீங்க? எதுக்குமா நேர்த்தி கடனே? நல்ல புருஷன் கிடைக்கணும்னு. பாப்பா நோட் பண்ணுங்க. எப்படி இருக்கு? உடைச்சு வச்ச தேங்காய் முடியா? காக்கா முக்கா எங்க இன்னொருத்தன்? ஓய், உன் மூஞ்சி நீ பாத்துக்கயா? எங்க ஓடுற? கல்ல எடுங்கடா. அடிச்சு வாயாடியா இருக்காளே, இப்படிக்காவே வந்து புருஷனை மாட்ட போறானோ. ஐயா ஐயா, என்னய்யா தரையற? என்ன இந்த பக்கம் சௌக்கியமா? பொண்ணுங்க போட்டோ கொண்டாந்துருக்கையா. போட்டோலாம் எதுக்கியா? பொண்ணை பத்தி சொல்லு. ஐயா வயசு 21. வயசெல்லாம் சொல்லாதயா, சொல்லு. என்ன தம்பி அசிங்கமா பேசுறீங்க? நான் உங்க அப்பா மாதிரி. ஐயா அடே வாங்க வாங்க. நேத்தே வரேன்னு சொன்னீங்க. நேத்தே வரதா தான் இருந்தது. கோயில் ஒரு பிரச்சனை ஆகி போச்சுங்க. கோயில் என்ன? சாமிக்கு மீனுக்கு தகராறாங்க. அப்படியா? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் வந்திருக்கு, அது விஷயமா பேசலான்னு புறப்பட்டு இருக்கேன். அப்ப நீங்க அதை பாருங்க, நான் கல்யாணம் முடிஞ்சு வந்து உள்ள கத்துக்கிறேன். வாங்க, வந்துட்டு வாசலோட பிள்ளைகளுக்கு நல்ல ஜில்லுன்னு ஒரு இளநீ சாப்பிட்டா நல்லா இருக்கும். உட்காருங்க. கண்டுக்கவே மாட்டேங்க. உட்காருங்க. என் பொண்ணு கூட நல்ல டிராக்டர் ஓட்டுவா, அவள்கிட்ட வேணா கத்துக்கிறீங்களா? ஐயோ பொண்ணா வேணாங்க. பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி தர டீச்சரே பொம்பளை தான். அதுக்காக பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாம விட்டுறாங்க. என்ன என்ன சொல்றீங்க? இல்லைங்க, இந்த காலத்துல பொண்ணுங்க ஏறாப்ளானே ஓட்டுறாங்க. ஆமா ஆமா, அதுவும் என் பொண்ணு இருக்காளே, அவ ஸ்கூல் வாத்தியார் மாதிரி. ஐயோ அடிப்பாங்களா? அடிக்க மாட்டா, நல்லா கத்து கொடுப்பான்னு சொன்னேன். மீனாட்சி டீச்சர் மாதிரி தான் சொன்னேன். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. மீனாட்சி எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. வணக்கம். நமஸ்தமான மனுஷங்க. தெரியுமே. எப்படி? இல்ல பார்த்தாலே தெரியுது. கரெக்டா பார்த்த உடனே சொல்லிடுவா எப்படின்னு. அவங்க புதுசா ஒரு டிராக்டர் வாங்க போறாங்க. இன்னும் டிராக்டர் ஓட்ட கத்துக்கல, நீ கத்து கொடுக்கறியா? சரிப்பா. சரிட்டால உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இனிமேல் தான பிரச்சனையே. என்னது? இல்ல கத்துக்கும் போது பல பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா? அப்படிதான் இருக்கு. அப்புறம் போக போக ஆமா. சரியாயிடும். டிராக்டர் வயல்ல இருக்கு, போய் கத்துக்கிறீங்களா? நான் வரேம்மா. பார்த்தா படிச்ச மாதிரி தெரியல, மந்தமா இருக்காங்க. நல்லா சொல்லி கொடு. டிராக்டர் கத்துக்கணும்னா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன ராஜா? கல்யாணம் ஆயிடுச்சா? அவ போனதுக்கு அப்புறம் ஒருத்தனும் பொண்ணு தர மாட்டேங்கிறாமா? நான் உங்களை கேட்கல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லீங்க. எனக்கு ஆகல. ஓஹோ. கல்யாணம் ஆகாத நீங்களும் நானும் டிராக்டர் கத்துக்கிட்டா அதுல ஒரு கிக் இருக்கு. நடுவுல இந்த பெருசு எதுக்கு? என்னது பெருசா? பின்ன
நீ பெருசு இல்லையா? மிடில் ஏஜ். இத பாருங்க, பாக்குறதுக்கு அழகா ஸ்டைலா இருக்கிற நீங்க வேலைக்கார மாதிரி இருக்கிற இது கூட ஏன் சுத்துறீங்க? பெருசு, இந்த வயசுல நீ டிராக்டர் கத்திட்டு என்ன பண்ண போற? இந்த வயசுக்கு மேலதான் பிரதமர் ஜனாதிபதி போஸ்டுக்கு ஆளே தேடுறாங்க. நான் டிராக்டர் கத்து கூடாதா? இங்க பாருங்க, இவர் வந்தா நான் டிராக்டர் கத்து தர மாட்டேன். அப்படி எல்லாம் ஒரு காரியத்தை பண்ணிடாதீங்க, நில்லுங்க. அப்ப அந்த பெருசை விட்டுட்டு வாங்க. சிறு வயசுல உனக்கு நடவண்டியில சைக்கிள் வரைக்கும் கத்து கொடுத்து நானு, நீ டிராக்டர் வந்தா என்ன எடுத்து விடுற? விடு விடு விடு. நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கத்துதானே ஆகணும். அந்த பொண்ணுக்கு ஐஸ் வச்சு கத்துக்கிட்டு வந்துடுறேன். அவ உனக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்கா, மோசமான பொண்ணு. போய் ஒளிஞ்சிருந்து பாருங்க, வரேன். இந்த கருப்பத்தை நான் ஒளிஞ்சு வேற பாக்கணுமா? நீ ஒரு முடிவோட தான் மூக்கு சொரிஞ்சிருக்க. மாமா அனுப்பிச்சிட்டேன், கத்துக்கலாமா? என்னங்க என்னங்க? யாருமே இல்லாம கல்யாணம் ஆகாத நீங்களும் கல்யாணம் ஆகாத நானும் பக்கத்து பக்கத்துல நிக்கிறோமே, உங்க நெஞ்சு படபடப்பா இருக்கா? இல்லையே. இப்போ நான் இப்படி கேட்டேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. டிராக்டர் கத்துக்கிறதுக்கு பொம்பளை பக்கத்துல உட்கார்ந்ததும் ஆம்பளைங்களுக்கு புத்தி கெட்டு போயிடும், ஓட்டுற சாக்குல உரசுவாங்க. அதனால்தான் நான் உங்க புத்தியை டெஸ்ட் பண்ணேன். ஏன் மாமா, என்னது இது? உள்ள ஒரே நகையும் பட்டு சீலையுமா இருக்கு. அப்படியா? காட்டு. ஐயே, உங்க அப்பன் தான் மாத்தி எடுத்துட்டு வந்திருக்காரு. டேய், நீங்க மாத்தி எடுத்துட்டு வந்தது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களா தேடிட்டு வந்தா அது திருட்டு ஆயிடும். நீயே போய் கொடுத்துட்டு வந்தாதான் மாத்தி எடுத்துட்டு வந்ததா அர்த்தம். ஏய், அங்கே நின்றா. வேண்டாம், அழைக்காத விருந்துக்கு மதிக்காத வாசலுக்கு வரிய. உனக்கு வெக்க, மானம், சூடு, சொர்ணம் எதுவும் இல்லையா? எதை கெடுக்கணும் திட்டம் போட்டு வந்திருக்கான். இவங்கிட்ட என்ன வெட்டி பேச்சு? அப்படி ஓரமா உட்கார வச்சு 2 எச்சலையை போடுங்க, தின்னுட்டு போட்டு நாய். யாரடா நாய்? வேண்டாம், எனக்காக பொறுத்துக்கு தம்பி. உன்னை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கோ. என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். அத ஐயா, நான் எதையும் நிறுத்த வரல. என் மாமன் இந்த பையன் மாத்தி எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. அதுல 10 பவுன் நகையும் புடவையும் இருக்கு. சரியா இருக்கான்னு பாருங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா? நேத்தே முடிஞ்சிருச்சு. தரகரே, ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா, நீ ராமநாட்டம் புருஷன் எதிர்பார்த்த, ஆனா விதியை பார்த்தியா? எனக்கு ஒரு உதவி செய்யணும். நிச்சயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போக விட மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் கேக்குறேன். எனக்கு பரிசம் போட்ட மாப்பிள்ள நல்லவரா கெட்டவரா? கெட்டவர்னு சொல்லு. என்ன பேசாம நிக்கிறீங்க? நல்லவரா கெட்டவரா? நல்லவர். ஆனா பொண்ணா பிறந்தவங்க எல்லாம் கல்யாணம் ஆகிறது சகஜம். அவன மாதிரி ஒருத்தர புருஷனை அடையிறது அதிர்ஷ்டம். ஏமாப்ல, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அவ மனசுல ஒரு விரிசல் இருக்கிறனால தானே கட்டிக்கு போறவனை பத்தி விசாரிக்கிறா. டக்குனு உண்மைக்கு சொல்ல வேண்டியதானே? அவளையே நினைச்சு எத்தனை நாள் நைட்ல நீ டிராக்டர் ஓட்டி இருக்க? தன்னை கட்டிக்கு போறவனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க. அப்ப போய் என் விருப்பத்தை சொல்லுங்க. அவன் அயோக்கியனாவே இருக்கட்டும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவ அவனை திருத்தி. அவ மனசுல ஒரு விரிசல் இருக்கிறனால தானே கட்டிக்கு போறவனை பத்தி விசாரிக்கிறா. டக்குனு உண்மைக்கு சொல்ல வேண்டியதானே? தன்னை கட்டிக்கு போறவனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க. அப்ப போய் என் விருப்பத்தை சொல்லுங்க. பொண்ணை காணுமா? என்ன சொல்ற? கோவப்படாதீங்களா, பொறுமையா இருங்க, விசாரிப்பேன். என்னன்னு? என்னடா விசாரிக்க? என்னன்னு கேட்பேன். மீனாட்சி, ஏய் மீனாட்சி எங்க? தெரியாது. தெரியாது? செல்லையா வீட்டுக்கு போயிருக்கு. டாய் சொல்லையா, எங்கடா அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? அடிக்கடி உன் பசங்க ஒரு நாளைக்கு மாப்பிள வெட்டி குறைக்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. உங்க பங்காளி சண்டையில என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. தம்பி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ தாயில்லா பொண்ணு, அவளை விட்டுருக்க. நான் என் வீட்டுக்கு பரிசம் போட்ட பொண்ணை இவன் தூக்கிட்டு வந்துட்டானே, நான் பதறி போய் நிக்கிறேன். நீ அவன் கை காலில் விழுந்து பிச்சா கேக்குற? ஆனம் கட்டவன போய் சாவுடா. தூக்கி வந்து வச்சுக்கிட்டு நடிக்கிறீங்களாடா? என்னை யாரும் தூக்கிட்டு வரல, கூட்டிட்டு வரல, நானா தான் வந்தேன். இத பாருங்க, நான் வாழணும்னு நினைச்சாதான் எனக்கு 4 பேர் தேவை. ஆனா நான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு யார் தயவும் தேவையில்லை. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல எனக்கு இடம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். யோ, உன் வீடு தேடி வந்து பரிசம் போட்டவங்க நாங்க இங்க காக்கா மாதிரி நின்னுட்டு இருக்கோம். அவனே அந்த வீட்டுல இடம் கேக்குறா.
என்னையா புள்ள பத்தி வச்சிருக்க? இந்த பாருங்க பரிசம் போட்டிருப்பேனா? ஓஹோ, இத்தனை பேர் முன்னாடி நீங்க அவமானப்படுத்தணும் தான் செஞ்சாடா முட்டா பயல. வார்த்தை அளந்து பேசு. நீங்க எல்லாம் ஆசைப்படுறீங்க இந்த அயோக்கியனை கட்டி வைக்க முடியுமா? வெய்யண்டா. கட்டி வச்சா செத்து வைக்கிறாடா. ஒருத்தர் சந்தோஷமா இருக்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, சாகரத்துக்காக கட்டி கொடுக்கல. அப்பஞ்சத்து அஞ்சனாவோட ஆகல, அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு பரிசம் போட்ட பொண்ணு மீனாட்சிக்கும் அந்த செல்லையா பையில கல்யாணம் மாமாயா. என்னையா பண்றது? எரியிற கொள்ளில எந்த கொள்ளிய உருவனா கொதிக்கிறது அரங்குன்னு எனக்கு தெரியும்டா. ஜெயில இருந்து பெரியவன் வரட்டண்டா, அவனுக்கு கருமாதி பண்றேன். மீனாட்சி, மீனாட்சி, இது நீயா ஆசைப்பட்ட வாழ்க்கை. இப்படி இருந்தா எப்படிமா? இது அர்த்தமுள்ளதா ஆக்கிக்கிறது உன் கையில தான் இருக்கு. இன்னைக்கு உதைக்கிற சூரியன் உன்னை இந்த வீட்டு மகாலட்சுமியா பார்க்கணும். உனக்காக நான் குளிக்க முடியாது. காலங்காத்தால நீ ஏமா வீட்டு வேலையெல்லாம் செய்யற? அதை செய்யத்தான் நாங்க இருக்கோம்ல. அட மாமா எப்படி அங்க போய் படுத்துட்டு இருக்காரு? நீங்க எதுவும் எழுப்பலையே? இல்லையே. நல்ல வேலை தப்பிச்சீங்க. ஏ எழுப்புனா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? இப்ப பாருங்க வேடிக்கைய. போடடே. என்னங்க என்னங்க ஓசி சோத்த தின்னு உடம்பு வளர்த்துக்கிட்டு 10 மணி ஆனாலும் எந்திரிக்கிறதுல. எந்திரிக்க, எந்திரிச்சு போய் மாமாவை எழுப்புங்க. எல்லாத்துக்கும் நான் தான் போகணுமாடே. அங்க எங்க போறீங்க? இந்த பக்கம் போங்க. தூங்குறவன் எழுப்பி எவ்வளவு வாங்குறான்? ஏ சித்தப்ப விடுஞ்சா எந்திரியா? அம்மா என்ன தர்மாசத்துக்கு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி போடுங்க. அது நாளை கடிச்சா தாயா போடுவாங்க. எல்லாம் ஒரே கேஸ் தான் போடா. மாமா, எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக உங்க புள்ளைய நான் கட்டாயப்படுத்தி கட்டிக்கிட்டேன். அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. சீக்கிரம் வாங்க. என்னது? நான் குளிக்கிறத உள்ள இருந்து எவரோ எட்டி பாக்குறான். என்னமா என்னாச்சு? கல்லால அடிக்கிறான். போடா போடா. எவன்டா வேண்டா வெளிய வாடா டேய். ஏண்டா எங்க வீட்டு பிள்ளைமலையே கல்லு போடுறா நீ? இப்ப நான் குளிக்கிற ஏமல கல்லு போடுறா. பேச்சுவார்த்தை நடக்கும்போது பானை ஏண்டா உடைக்க? அடச்சி தட்டில மூடி இருக்கல, பானை அப்புறம் வெளியில வர. அப்ப யார் உடைச்சா? நான் போட. நீயே உடைச்ச? நீ மட்டும் அவர் நல்ல வருவாங்களான்னு பாக்குறியா? அதுக்கு நான் சும்மா இருந்தேன்னா கிளவ வாயை திறக்கிறான் பாரு. அந்த பொண்ணு தப்பா நினைக்கும்ல. வேர்த்து காட்ட விட காட்ட விட. வீட்டு அங்க போய் காட்டு போ. டேய் நீ ஜாஸ்தி ஓட்டா. நீ போடா முன்னாடி. உள்ள இருக்க பழசாலியா இருக்கா? மூக்குல பழசாலி. அப்ப நமக்கு இங்க என்ன வேலை? கிளம்பு. அண்ணே சித்தப்பா, என்ன இதுக்கெல்லாம் போய் பயப்படுறீங்க? ஐயோ அடிக்கிறானேமா. அடிச்சாலும் பரவாயில்ல, யாருன்னு பாருங்க. அப்ப கெஞ்சி கேப்பமா? கெஞ்சறது நமக்கு கை வந்து கிடையாது சார். சார் எங்க ஊர்ல இதெல்லாம் பண்ண கூடாது சார். ஊரு விட்டு ஊரு பண்றது அசிங்க சார். நம்மலாம் ஒரு நாள் வந்து வெளிய வாங்க. யாரு நீங்க பாத்தமா இருக்கு? யாத்தி மச்சான். ஏமாப்ல உங்களுக்கு அவளுக்கு முதுகு தேய்க்கிறதுக்கு ரைட் இருக்கு. நீ ஓபனா டீல் பண்ண வேண்டியதானே? அம்மா உங்க வீட்டுக்காரரு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன பஞ்சாயத்து வேண்டி கிடக்கு? போங்க போய் உங்க வேலையை பாருங்க. கிளம்புங்க. அடி சித்தப்பு உன்னால மூச்சு பத்தோட முச்ச ஒரு அம்மா ராஜா. என்ன கல்யாணம் ஆயி 2 புள்ளைக்கு தகப்ப. சரி தம்பிய குஞ்ச லட்சணமா வரைஞ்சிருக்கலாமே. அதுவா? அதே உங்க சின்ன மாப்பிள்ள யார் ஜாட இருப்பான்னு கேட்டேன். நான் என் ஜாட இருப்பான்னு சொன்னா அதான் இப்படி வரைஞ்சிருக்கா. நல்ல வேளை தாடியோட வரையல. தாடி எடுத்தா நான் இவ்வளவு கேவலமா இருப்பேனா? இதை விட கேவலமா இருக்கு. சரி போடா. ரைட் ரைட்ல வந்துச்சு வா. நம்ம புள்ள ஆறுமுகம் வக்கீலுக்கு படிச்சுட்டு வந்திருக்கான். ஆசீர்வாதம் பண்ணுங்க. விளக்கேதுங்கப்பா. நீங்க 2 பேரும் ஏத்துற இந்த விளக்கு இந்த ஊருக்கு வெளிச்சமாவும் இருக்கணும். உங்க சித்தப்பா மாசிலாமணிக்கு வைக்கிற தீயாவும் இருக்கணும்.
குடும்பமா இது? ஒரு நல்லது சொல்றாங்க, அடுத்த செகண்டே கெட்டது சொல்றாங்க. ஏ பாக்கியா, அடியா பாக்கியா, என்ன எங்கடி நம்ம டாக்டர்? யாரு? அதான் நம்ம புள்ளதான். ஐயா, என் தம்பி வக்கீலுக்கு படிச்சானது உனக்கு பத்திக்கிச்சா? என்னடி இது? வீட்டுக்குள்ள பார்த்தா தீய நெருப்புங்கறாங்க, உன் வாயில பத்திக்கிச்சு வருது, நல்ல வார்த்தையே வராதா? அவ்வளவு பயம் இருந்தா நட நம்ம வீட்டுக்கு போவா. ஆரம்பிச்சாயா? உன்ன வா போலான்றாயா? ஓடி அடிச்சு. டாக்டர், டாக்டர். யார் மாப்பிள்ள டாக்டர்? அதான் மச்சான், என் மவன். ஓ, படிச்சா டாக்டருக்கு தான் படிப்பானா, இல்லையேன்னு படிக்க மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அப்ப சாகர வரைக்கும் ஒத்த கால்ல தான் நிக்கணும். அப்ப சும்மா இருப்பு. டாக்டர், என்னப்பா கூப்பிட்டியா? 100 கிராம் இடக்கல் மாதிரி இருக்கா, இவன் தான் டாக்டர். அப்ப ஆளை பார்த்து இடப்படாத, பயங்கரமான ஆளு என் மவன். ஏண்டா மவனே, படிச்சு என்ன வேலைக்கு போற? டாக்டர் வேலைக்கு தானே? அட போப்பா, படிப்பெல்லாம் சுத்த வேஸ்ட். நான் எருமை மாடு வாங்கி மேய்ச்சி பால் கந்து வித்தாலும் காசு கிடைக்கும். நீதான் படிக்கவும் இல்ல, மாடு மேய்க்கவும் இல்ல, மாமா வீட்டுல உட்காந்து ஓசி தொத்திட்டு இருக்கேன். வெரி ஃபுல். பிள்ளையா நீ? ஆத்தா மாதிரி வந்திருக்க. யூஸ்லெஸ் ஃபெலோ. ஏண்டி பிள்ளைய பக்கத்துனா குரங்க பத்தி அனுப்பியிருக்கேன் நீ? எப்படி எங்க ட்ரைனிங்? அது எங்க பிளட்டியா? பிளட்டா? அப்ப குரங்கு குடும்பம். ஏய் ஓடாதீங்க, கீழே முள்ள கிடக்கு, பாத்து போங்க. கூட பட்டு சேலை கட்டி படுக்கணும்னு நினைச்சேன். விதி வெள்ளை சேலை கட்டி படுடாங்குது. உன் புருஷனை வெட்டிட்டு பாப்பா, சண்டைக்கார தாத்தா வீட்டுக்கு வந்தானே ஜெயிலுக்கு போனவன். ஆமா, உங்க சித்தப்பன். நாங்களும் அம்மாவும் வந்தப்போ மாட்டை விட்டு அடிக்கலாம்ப்பா. நாங்களும் அம்மா முள்ளில விழுந்துட்டோம். அப்ப அவன் சொன்னா, ஏய் பட்டு சேலை கட்டி படுக்கணும்னு நினைச்சேன், விதி வெள்ளை சேலை கட்டி படுறாங்குது, இரு உன் புருஷனை கொண்டுட்டு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொன்ன. ஏன்பா அப்படி சொன்னா? உன் முகத்துல இருக்கிறது மீச, உன் உடம்புல ஓடுறது ரத்தமாய். எங்க அண்ணன் ஆம்பளை வீரனை பெற்றிருக்கான். நானும் தான் இருக்கேன். சொல்லி அடிக்கிறவன் வீர, சொல்லாம அடிக்கிறவன் புத்திசாலி.
சொல்லியும் அடிக்கலன்னா என்ன ஆச்சு உனக்கு? நான் ஒரு வீரன்பா, நான் ஒரு வீரன். சொல்லி அடிக்கிறேன், அந்த செல்லையாவ சொல்லி அடிக்கிறேன். நான் ஒரு ஆம்பளை நிரூபிக்கிறேன்பா, நான் ஒரு ஆம்பளை நிரூபிக்கிறேன். நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றும் நடக்குது கிது. யோ, என்னம்மா நீ என்ன நினைச்சுதானே பாடுற? ஒண்ணு நினைச்சதுக்கு பாடுறேன், என் பொண்டாட்டி நினைச்சு பாடுறமா. அப்போ நீ என்ன நினைச்சு பாடல? ஏன் எங்களை எல்லாம் பார்த்தா பாடணும்னு தோணலையோ? ஏத்தா இப்ப பாட சொல்லி அடிச்சியா இல்ல பாடக்கூடாதுன்னு அடிச்சியா? பாடணும் தான் அடிச்சேன். இன்னொரு தடவை பாடும்போது லேட்டஸ்ட் பாட்டா பாடு. அடி எளவு மவளை. எங்கிட்டு எங்கிட்டு இங்கிட்டு தா, இங்கிட்டு. எங்களுக்கு தெரியும். ஆத்தடி மொல்லம்மா, என்ன எப்படி கிளம்பிட்டாளுங்க? லேட்டஸ்ட் பாட்டா கேக்குது, ஒரு மார்க்கமா தாப்பா அலையிறாளுங்க. இஞ்சி எடுப்பலாகி மஞ்ச ஜவப்பலாகி கள்ள சிரிப்பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. யோ, இங்க வாயா. நானாமா? என்னம்மா? இப்ப யார பாத்தியா இஞ்சி இடுப்பழகின்னு பாடுன? ஓ, இடுப்பு பத்தி தான்மா பாடுனேன், உன்னை பத்தி தான் பாடுனேன். அடியா அடியா, இவளையா தக்காளத்தை எப்படி என் புருஷனை கையில அடிச்சா? இப்படி அடிக்கிறவ கையை உடைச்சு அடுப்புல வச்சிர வேண்டிய தட்டுவானி. புருஷனுக்கு வீட்ல ஒழுங்கா சோறு போட்டு வச்சிருந்தீனா அவன் எதுக்கு நீ முச்சந்தில உட்கார்ந்து பக்க பக்க என் புருஷனுக்கு சோறு போடலாம்ங்கறது நீ வந்து பாத்தியாடி? தெருவுல போற சண்டை பாரு கட்டி வந்தாங்க அந்த புள்ள கூப்பிடுடா, என்ன என்னடா? ஏமா ஊர் பொம்பளைங்கலாம் சண்டை போற? அட டேய், வெட்ட போனே மாட்டிடாடி. பாக்கியம், அவன் பேச்ச கேட்காத. குடும்பத்தை பிடிச்ச பாக்குறான். இங்க பாரு, அவன மேல அடி சிரிக்கி கம்போட வரானே. ஐயா டேய் பிச்சை ஐயா, முகம் கருப்பா இருந்தாலும் குட்டி சூப்பரா இருக்குல்ல. ஆட சொன்னீங்களா அம்மனி சொன்னீங்களா? நான் வக்கீல் பொண்டாட்டி, என்கிட்ட வச்சுக்காத. நீ வக்கீலுக்கு வேணா பொண்டாட்டியா இருந்துட்டு போ. செருப்பு பிஞ்சிரும். செருப்பு பிஞ்சா நீ எதுக்கடி கவலைப்படுற? நான் இருக்கேன்ல, புதுசு வாங்கி தரேன். ஏய் விடுடா, விடுன்னு சொல்றல. அடே மரியாதையா விடுடா. விடாதீங்க, கால்ல போற செருப்புல நீ அடிக்கிறியா? அடி பாப்போம். முதல்ல வெள்ளிக்கால விழுந்து மன்னிப்பு கேட்டா. ஏப்பா, அதான் ஆசை பேரை அடிச்சு கொண்டாந்து புரட்டி போட்டு இல்ல, இனிமே இதுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். சரி விடு. எப்படி விட முடியும்? கட்டிக்க போற பொண்ணை கண்ணு முன்னாடி கையை பிடிச்சு இழுத்துருக்கான். என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் மச்ச ஆத்திரம் அடங்கும். வள்ளி, இவன் அடிச்சது கட்டிக்கிறதுக்காக இல்ல, இவன் தப்பு செஞ்சா அவன் அடிச்சான், அவ்வளவுதான். ஏய் லூசு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. இல்ல வள்ளி, உன்கிட்ட வம்பு பண்ணாங்கிறதுக்காக இவனை நான் என்ன அவனை அடிக்கிற? நாம படிக்காத முட்டா பசங்கடா. அவன் சட்டத்தையே படிப்பா படிச்சுட்டு வந்திருக்கான்டா. அவன் சொல்றது எப்படா தப்பா இருக்கும்? வக்கீல் சொல்றதுதான் கரெக்ட். ஏய், கால்ல விடா, விடா கால்ல. டேய் வேணாம்டா. அப்பா, அவன் 1000 தப்பு பண்ணாலும் அவன் தோளுக்கு வந்த ஆம்பளை, அவனை போய் ஒரு பொம்பளை கால்ல விட சொல்றீங்களே? டேய், இவன் ஒரு ஆம்பளை கூட சண்டை போட்டு வந்திருந்தான் வச்சுக்க, அடிச்சிட்டு வந்தான்டா என் சிங்க குட்டினிய மார்பை தட்டிக்கிட்டு என் புள்ள அடிச்சதுக்கு எவ்வளவு அபராதம்னு கேட்டிருப்பேன். கேவலம் ஒரு பொம்பளை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கான். டேய், என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கிற வீட்டுல இருக்கிற பொருள் இல்லடா, கோயில இருக்கிற சாமிடா. விடா கால்ல. போடா, விடா.
வக்கீலு, பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா கால்ல விழ சொல்றது உன் தண்டனை, கைய வெட்டுறது ஏன் தண்டனை. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வள்ளி உனக்கு எப்படி அத்தை பொண்ணோ அதே மாதிரி அவனுக்கும் அத்தை பொண்ணுதான். கிண்டல் பண்ணா என்ன தப்பு? ஐயோ அம்மா, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவ விருப்பம் இல்லாம கைய பிடிச்சு இழுக்கிறது சட்டப்படி தப்புமா. டேய், காய்ச்ச மரம் கல்லடி படத்தான் செய்யும். உனக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா தாலியை கட்டி வேலையை போட்டுருவோம். நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன், நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. அது வேற ஒண்ணும் இல்ல மாமா, அவன் தானே மாப்பிள்ள, அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு போறான். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டு வந்துட்ட? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடிட்டோம். நிஜமா தானே சொல்றேன். என்னடா சொல்ற? என்னால வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சிட்டியில நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். லவ் பண்றியா? நன்றி கேட்ட போல உன்னைய நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காட அந்த வள்ளி. ஐயோ அண்ணன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. அண்ணன், சின்ன வயசு பேச்சு வேற, இன்னைக்கு என்னோட நிலைமை வேற. எல்லாத்துக்கும் மேல வள்ளியை நான் அந்த எண்ணத்தோட பார்க்கவே இல்லைன்னு. நல்லா யோசிச்சு பாருங்க, அவ எப்படி எனக்கு ஒத்து வருவா? அண்ணே, எனக்கு என் ஃபியூச்சர் முக்கியம். நான் படிச்ச படிப்பு இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு. நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்குன்னு தனி கௌரவம் வரும். மத்தவங்களால மரியாதை வரும் சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? சொந்த காலில் நின்ற அதான்டா நமக்கு பெருமை. டேய் 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 ஆறுமுகம், உனக்கு எல்லாம் கிடைக்கும்டா, தெய்வத்தை நம்பு. ஆனா வந்த வழியை மட்டும் மறந்துடாத, அதை என்னால ஒத்துக்க முடியாது. எதுக்கு இப்படி பிடிவாதமா பேசுற? எனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். நீ தான் பேசி முடிக்க வரணும். என் வீட்டு நாய் கூட வராது. இல்லை, இந்த செல்லையாக்கும் அளவுக்கு படிப்பும் அறிவும் இல்லடா. ஆனா என் நெஞ்சில உயிர் இருக்கிற வரைக்கும் ஒன்ன மாதிரி கீழ்த்தரமா நடந்துக்க மாட்டேன். நீ வழியாதான் கல்யாணம் பண்ணிக்கணும். மீறின உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. பாத்தியம்மா, என்னமோ பிறந்த போய் வக்கீலா பிறந்த மாதிரி என்கிட்ட வாக்குவாதம் பண்றான். என்னடா முறைக்கிற படுவா மாஸ்க். இப்ப என்னம்மா பண்றது? அதுக்கு இல்லப்பா, அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. நீ அவன் பக்கம் சேர்ந்து பேசுறியா? அம்மா, ஞாபகம் இருக்கா? அப்பா செத்ததுக்கு அப்புறம் விவசாயம் பண்றதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட கடன் வாங்கணும். அந்த வருஷம் பூரா விளைச்சல் இல்லாம அரசாங்கத்துக்கிட்ட கடனை கட்ட முடியாத நிலைமையில இருந்தோம். இதை தெரிஞ்சுக்கிட்ட சித்தப்பேன் அரசாங்க ஆளுங்களாம் நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சு நம்ம கிட்ட கடனை கேட்டு வீட்டை ஜப்தி பண்ணி வீட்டுல இருக்கிற சாமான்லாம் தூக்கி நடு ரோட்ல போட்டோம். அப்ப நீ எங்க நின்னு எங்களெல்லாம் கூட்டிட்டு போய் வீதியில நின்னு இதை தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட நிலத்தெல்லாம் வித்து மஞ்சப்பை நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து என் மாமனோட குடும்பத்தை எவன்டா அவமானப்படுத்துறது அந்த ஆளுங்க முடிச்சு பார்த்து என்ன சொன்னேன்? அந்த ஆளுங்கண்டா நமக்கு தெய்வம். அவர் கூட ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தைய பார்த்து என்ன சொன்னேன்? அம்மாடி, நீதாமா எனக்கு மருமக, என் சின்ன பையனை உனக்கு தாமா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னேன். அந்த ஆளு மாமே, அந்த சின்ன பொண்ணு வள்ளி. எப்படிமா அவ்வளவு சீக்கிரம் அவங்கள மறந்துட முடியும்? எலும்பில்லாத நாக்குனா எப்படி வேணாலும் பேசிக்கலாமா? அந்த நன்றி என்னால மறக்க முடியலமா? மாப்பிள்ள, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தெரியா நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். என் மச்சான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள. சரி விடு, அன்னைக்கெல்லாம் விதையா இருந்தது, கையில வச்சிருந்தேன். இன்னைக்கெல்லாம் விருட்சமா வளர்ந்துருச்சுல. ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் சிங்க மாதிரி நிப்பிய. என் பொண்ணுக்காக நீ கண்கள் தான் என்னால தாங்கிக்க முடியல மாப்பிள்ள. அவன் தம்பி அடிச்சு போட்டுக்கான், நீங்க அவனை விட்டாம இவன் கையை விட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேய், அவ கால தொட்டது இவன் கையிலடா. என் தலை மானம், அந்த வக்கீல் தலையை இவன் எடுத்திருக்கணும். ஒரு பொம்பளை கால விழுந்ததுக்கு அப்புறமா இவனுக்கு கை இருந்தானா இல்லன்னா என்ன? டேய், அந்த செல்லையாவை வெட்டாம நீ கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச, நீ வேஸ்ட். அவன் தம்பியை வெட்டாம நீ கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச, நீயும் வேஸ்ட். உங்க ரெண்டு பேரையும் வேஸ்டா இந்த பூமிக்கு பாரமா நான் வாழ விட மாட்டேன்டா. ஏன் கையாலைய வெட்டி கொண்டு ஆரம்பத்துல இருந்து நீ என்ன மதிக்கிறது இல்ல மச்சான். அவனுங்க உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நீ வருத்தப்படாத மச்சான். நான் அவனுங்க அப்பனையே பார்த்தவன். நீங்க சொல்லு, அடுத்த நிமிஷமே பள்ளி என் வீட்டு மருமக. என்ன சொல்ற மச்சான்? மச்சான், நீங்க பொண்ணு கேட்டது தப்பே இல்லை, ஆனா கேட்ட ஆளுதான் தப்பு. நியாயமா நீங்க என் பெரிய மாப்பிள்ளை கிட்ட கேட்டிருக்கணும். ஏன்னா அவன் வந்து என் பொண்ணுக்கு மாவன் மட்டும் இல்ல, தகப்பு மாதிரி. அவளுக்கு மட்டும் இல்லையா, எனக்கே அவன் தகப்பந்தாயா. அவன் பார்த்து கழுதைக்கு கட்டி வைனாலும் கட்டி வைப்பேன், கல்லுக்கு கட்டி வைனாலும் கட்டி வைப்பேன். ஆனா நாய்களே கட்டி வைக்கிறானுங்களே, பேப்பர் படிக்கலையா நீ? அதனால மச்சான்,
இது நான் கொடுத்த சரக்குக்கு, இது நான் தின சுண்டலுக்கு, மிச்சத்தை நீ ஊத்தி கொடுத்தது வச்சுக்க. அப்பா ஏன்னா லோப்பாங்கிறேன். இந்த ஒரு டிப்ஸ் உனக்கு தாண்டா வைப்பேன். எனக்கு ஊத்தி கொடுக்குறேன் தானே. ஆனால் நல்லா ஊத்தி கொடுக்குறாடா. அந்த அளவு, அந்த சோடா, அந்த தண்ணி எல்லாம் கனகச்சிதமா ஊத்துறேன். ஆனா மச்சான், நிலத்தெல்லாம் பிடுங்கி நாங்க ஏழைகளுக்கு கொடுத்துட்டா கூட உனக்கு கைவசம் தொழில் இருக்கு, ஊத்தி கொடுத்து பழச்சுக்குவேன். என்னடா சொன்ன? சரியா இருக்கா? கொலை பண்ணணுமா? பண்ணுங்க. ஆனா வீட்டுல இருந்து கிளம்பும் போது உங்க தோட்டத்து வீட்டுக்கு வர்றதா விவரமா சொல்லிட்டு வந்துக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கும்பலா உள்ள போயிருவீங்க. வேணாம் முதலாளி. முறைக்காம மிச்சத்தை குடிச்சிட்டு படுகிறா. நல்லா நினைச்சிட்டீங்க. யாராவது மாப்பிள்ள ஊத்தி கொடுத்து கொஞ்சம் பாத்தீங்களா மாப்பிள்ள? என்ன பிளான் பண்றாங்க பாருங்க. எனக்கு ஊத்தி கொடுத்து எண்ணெய் கவுப்பாங்களாமா, எண்ணெய் கவுத்து உங்களை அவமானப்படுத்துவாங்களாமா. அதுக்கு என்னை கூட்டணி சேர சொல்றானுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு, நாளைக்கு வச்சுக்கிறேன். படவா வள்ளி மட்டும் ஒரு ஆம்பளை பையனை பிறந்து தொலைச்சிருந்தான்னா இந்த பரதேசி பசங்களை இப்படி பேசுற அளவுக்கு ஆயிருக்காது. வள்ளி, நான் யார கல்யாணம் படிக்க சொன்னாலும் படிக்கிறேம்மா. நான் என்னைக்கு உன் பேச்ச மீறி இருக்கேன்? இது எதுக்கு மச்சான் என்கிட்ட கேட்க? மூக்கையா உன்னை விரும்புறான். உனக்காகவே உயிர் வாழ்மா வள்ளி. உங்க அண்ணனை மீறி போறோம், அடி வாங்கி சாக போறோம். நல்ல காரியத்துக்கு போகும்போது ஒப்பார வச்சுக்கிட்டு அடியே பாக்கியம், உங்க அண்ணங்காரன் நினைச்சா தான் எனக்கு ரொம்ப அரட்டியா இருக்கு. ஏன் மாப்பிள்ள பயப்படுற? நீ ஏன் பயப்படுற? ஒக்கால நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? உள்ளவா எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போறனால பாரு மச்சான். எந்த எதிர்ப்பா இருந்தாலும் கெடுத்துருவேன்னு சொல்ல வந்தேன். என்ன பாக்கியம்? ஆஹா, 10 புள்ள பத்தாலும் பட்டுச்செலல என் பொண்டாட்டி பழிச்சு வாயை பொத்திக்கிட்டு வாயா. அம்மையா ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. வணக்கங்க. ஐயா வணக்கமுங்க. வணக்கம். இவங்க என் அக்கா, ஆமாங்க. இவர் என் மச்சான். எங்க கல்யாணத்துக்கு அண்ணன் சம்மதிக்கல, அதனாலதான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க, என் மச்சான் ஒரு படிக்காத ஆளு. அந்த ஆளுக்கு ஒரு இளவும் புரியாது, ஒண்ணுமே தெரியாது. லவ் பண்ணி கல்யாணம் பண்றது தப்புங்கிறாருங்க. இந்த காலத்துல நடக்கிற வியாபாரம் அது. இப்ப என் மாப்பிள்ளை எடுத்துங்க, நல்லா படிச்சவன். லவ் பண்ணாம வேற என்ன பண்ணுவான்? அதானே ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, எங்க அண்ணன் ஒரு லூசு பையன். அந்த குண்டு மாம்பழத்துக்கு ஒரு இளவும் புரியாது. இப்ப அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிட்டானா அக்கா தங்கச்சிக்கு தானே கட்டிக்கிட்டு அழுகணும். என் தம்பிக்கு பொண்ணு பாக்குற உரிமை எனக்கு இல்லையா என்ன? அதான் அவனுக்கு பொண்ணு கேட்டுக்கிட்டு நாங்க வந்திருக்கோம். நீங்க தான் சொல்லணும். இத பாருங்க ஆறுமுகம், உங்க அக்கா உங்க அண்ணனை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்ல. ஏன்னா அவர் உங்க மேல உயிரே வச்சிருக்காரு. நீங்க நல்லவரு, படிச்சவருன்னு என் பொண்ணு உங்களுக்கு கொடுக்க சொல்லி உள்ள என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. நீங்க என்னடா அவரை போய் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க ஆறுமுகம். ஐயா வேண்டாம். சார், சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டதுக்கு. ஏய், இப்ப எதுக்கு இதெல்லாம்? கொஞ்சம் ஓரங்கள் காட்டு மாலை மயங்கியதே மார்பில் ஓட்டு நல்லா தின்னுட்டு மலமாடு மாதிரி மல்லாந்து படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி வந்து கூட மாட கீரை ஆஞ்சு கொடுக்கறது? மலமாடா? அடியே, நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. ஏன்னா உன் வீட்டுல வந்து உட்காந்துருக்கல, அதனால மலமாடும்பா. என்னடா வீட்டுல வடை பாயசம் தராங்கம்மா, நம்ம வீட்டுல செய்யுமா? பக்கத்து வீட்டுல அவங்க அப்பாவுக்கு தேவசம். அப்புறம் நம்ம அப்பாக்கு எப்பமா தருவாங்க? வெள்ளிக்கிழமை எதுவுமே என்ன பேச்சு பேசுற பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன மாமனா மச்சானா எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டு என்னடாச்சு? அது இல்ல மாமா, நமக்கு தான் சொந்தமா வீடு இருக்குது. பண்ணலாம எத்தனை நாள் தான் இங்க இருக்கறேன்னு கேட்டதுக்கு அடிக்க ஓடியா வேணுமா? சிறுசுங்களுக்கு இருக்கிற சூடு சோறனே பெருசுங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. போ 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 போய் விளையாடு போ. சரியான காட்டம். என்னங்க கூப்பிட்டீங்க? என்னங்க இல்லையா பாக்கியா? மாமா சாப்பிடுங்க மாமா. வேடா நீயும் முன்னாடி என்ன மாமா சாப்பிடலையா? நான் மதியானம் கிளப் கடையில சாப்பிட்டேன். ஏன் மாமா? அது புதுசா சட்டம் போடுறாங்க.
சாப்பிடறதுக்கு முன்னாடி பல் விளக்கணுமா பின்னாடியும் பல் விளக்கணுமா? சரிப்பட்டு வருமா? ஏ அப்போ என்ன வெயில் மாமா. என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நல்ல விஷயம் தான். ஐயா வாந்தி எடுக்கிற அதுல என்ன நல்ல விஷயம்? விவரமா சொல்லு. 2 குழந்தைக்கு அப்பா ஆயிட்டீங்க, தெரியாதா? வக்கீல் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. 6 மாசத்துல அப்பா ஆயிட்டா பாருங்க. கில்லாடியா நீ? சும்மா இருங்க மாமா. நான் 25 வருஷமா சும்மா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணு இல்ல. முதல்ல அந்த ஆளு டைனிங் டேபிளுக்கு வந்தா குளிச்சிட்டு வந்து சாப்பிட சொல்லுங்க. சேரும் சகதிமா ஒரு வேர்வை நாத்தம். ஏய், கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. ஏய் மீனாட்சி, நீங்க சும்மா இருங்க. என்ன வேர்வை நாத்தம்? அவரோட வேர்வை தான் இன்னைக்கு நீயும் நானும் சாப்பிடுற சாப்பாடு, உன் புருஷன் படிச்ச படிப்பு. ஐயோ, இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இன்னும் என்னடி சொல்லணும்? நீ சொல்ற அந்த வேர்வை நாத்தம் தான் இந்த மண்ணோட மனம், இந்த ஊரோட மனம், இந்த வீட்டோட மனம். உங்களுக்கு எல்லாம் மனமா படுற விஷயம் எனக்கு நாத்தமா படுது. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழணும்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. விஜயா, ஏன் இப்படி எல்லாரும் இன்சல்ட் பண்ணி பேசுற? நான் யாரையும் இன்சல்ட் பண்ணல. சுத்தமா சாப்பிடுவாங்கன்னு சொல்றது இன்சல்ட்டா? ஏய் விஜயா, ஒண்ணு பாரு. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு? தப்பு என் மேலதான். ஏதோ படிக்காதவன் கிராமத்தான், நாகரிகம் தெரியாம பசியில வந்து உட்காந்துட்டேன். அம்மணி இப்படியே பழகிட்டேன், இனிமே என்ன திருத்திக்கிறமா? நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். மாப்பிள்ள, மாமா, இந்த குடும்பத்தில் இருக்கிற மனுஷங்களை என்னால சுமக்க முடியும், ஆனா அவங்க மனசையும் சேர்த்து என்னால சுமக்க முடியல. ஏன்னா மனுஷங்களை விட மனசு சுமையா இருக்கு மாமா. என்ன மாப்பிள்ள மனசு? அதுக்காக உங்களை இப்படி சங்கடப்படுத்துமா? என்ன விடுங்க மாமா, பாவம் மீனாட்சி சங்கடப்படவில்லை இருந்த வருத்தமா இருக்கு. பாத்துமா, கையை சுத்தணும். அதெல்லாம் துணி வச்சுதான் எடுக்கணும். கை சுக்கிடுச்சா? ஒண்ணு இல்ல. என்னாச்சுமா? எங்க கையை காட்டு. ஐயோ, கொப்பளிச்சிருச்சே. அடி எதுவும் பண்ணலையே. விஜயா, உனக்கு என்ன பைத்தியம் கீதம் பிடிச்சிருக்கா? பெரியவங்களை போய் இப்படி தள்ளி விடுற? கையில எச்சு பண்றாங்க. எனக்கு எச்சுனா அருவருப்பு, அலர்ஜி. ஏமா, நீ என்ன வானத்துல இந்த குதிச்சு வந்த? எச்சல் பண்ணக்கூடாதுங்கிற? அடுத்தவங்க எச்சு பட்டா நோய் வரும். அப்படின்னா நான் என்ன சீக்காளியா? இங்க யாருக்கு எந்த நோயும் இல்ல தாயி. உன் பவுசு பக்கட்டனா என்கிட்ட வச்சுக்காத. ஒருத்தவங்க எச்சி இன்னொருத்தவங்க மேல படக்கூடாதுன்னு சொல்ல வந்த, அது பக்கட்டா? ஏய் விஜயா, நீ யார் கூட பேசுறேன்னு தெரியுதா? உன் கையில அடிபட்டுச்சுன்னு அவங்க துடிச்சாங்களே, அவங்களே நீ காயப்படுத்துறியே. நான் யாரையும் காயப்படுத்தல. இந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து என்னதான் காயப்படுத்துறீங்க. அப்பா, அந்த ஆறுமுகம் பொண்டாட்டி போன் பேச வந்திருக்கா. விஜயா, நீ இங்கிலீஷ்ல பேசணுமா? என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா உன் மனசு உடைஞ்சு நீ அழுகுறேன்னு மட்டும் புரியுதுமா. உன் குடும்பத்துல உன்னை யாருக்குமே பிடிக்காதுமா. உன் புருஷனுக்கு பள்ளிதான் பொண்டாட்டியா வரணும்னு அந்த குடும்பமே கனவு கண்டுகிட்டு இருந்த இடத்துல நீ இருக்கமா. என்னம்மா பாக்குற? நான் தான் உன் சின்ன மாமனார், ஆறுமுகத்துக்கு சித்தப்பேன். இவன் சின்னவன் சிங்கமுத்து. ஏமா நிக்கிற? உள்ளவாமா, வாமா. என்னடா காலையில இருந்து உன் பொண்டாட்டியை பார்க்கவே முடியல? ரூம்ல முட்டை கிட்ட வச்சு அடக்காக்குறாள? கிராமத்துல இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, 4 பேர்கிட்ட பழக சொல்லு. யாரும் சொல்ல மாட்டீங்களா நீங்க? போ போ போ. சித்தப்பா சித்தப்பா, இங்க வாங்கல. என்ன? சித்திக்கும் அப்பத்தாக்கும் சண்டை. காலையில இருந்து சித்தி சண்டைக்கார தாத்தா வீட்ல இருக்காங்க. என்னடா தம்பி, இப்பதான் வந்து அதுக்குள்ள கிளம்பிட்டேன்? கேளுங்க, தெரியும். டேய் டேய், அப்பா அப்பா, சித்திக்கு அப்பத்தாக்கும் சண்டை. காலையில இருந்து சித்தி சண்டைக்கார தாத்தா வீட்ல இருக்காங்க. என்னம்மா? டேய் என்ன?
தாயம் போட்டா விட்டுருக்கலாம். நீரா டேய் உள்ள வந்து கூட்டிட்டு போடா. பெரிய இவனா வெளியில இருந்து கூப்பிடுற, வாடா உள்ள. ஆறுமுகம், நீ நல்லா படிச்சவன், எல்லாருக்கும் பொதுவான ஆளு. உனக்கு எதுக்குடா பகை? குடும்பத்துல சண்டை இருக்கிறது சகஜம், சமாதானம் ஆவறதும் சகஜம். என் கண்ணனுக்கு அப்புறம் ஆறுமுகம், இந்த பொண்ணு உன்னை நம்பி வந்திருக்கா. எவ்வளவு ஒண்ணுன்னா யார் பொறுப்பு? காலையில இருந்து பச்சை தண்ணி அன்ன ஆகாரம் கூட குடிக்கல. இது வரைக்கும் உன் வீட்டுல இருந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒருத்தர் வந்து எட்டி கூட பார்க்கல. ஏன்னா விஜயாவை யாருக்குமே பிடிக்கல. நீதான் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கலையே. சின்னவனே, நீ நியாயம் படிச்சவன், நாளும் தெரிஞ்சவன். இந்த சின்ன விஷயத்தை ஊதி பெரிய விஷயமாக்கிறாத. உனக்கும் உங்க அண்ணனுக்கும் பிரச்சனை வந்துடும். இதை எப்படி செய்யணுமோ அப்படி செய். பெரியவன, பிள்ளைங்களை கூட்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டு வா. வாடா விஜயா. அது அவங்களுக்கு தான் தெரியல, நீயாவது எடுத்து சொல்லலையப்பா. தப்பா நினைக்கிறது ஊரா நீங்களா? விஜயா, இவர் சொன்னதா நீ நினைச்சா அவமானம் உனக்கு மட்டும்தான். அதே இந்த ஊர் நினைச்சா நம்ம குடும்பத்துக்கே அவமானம் பா. நான் வாய் தர, வாய் தர. ஏய் விஜயா, நீ நெருப்புனா உன் புருஷன் தான் அதுல குளிர்காயணும். இப்படி அசிங்கமா நடந்துக்கிற. மரியாதையா பேசுங்க. விஜயா, நம்ம வாழ வந்தமே அந்த நீ எல்லாம் படிச்ச பொண்ணா? பரிசம் போட்டது ஒருத்தனுக்கு, பாய் விரிச்சது ஒருத்தனுக்கு, நீ 10 வருஷம் போறியா? எதுக்கு இப்ப அவளை அடிக்கிற? அவர் எப்படி சொல்வாரு? நீங்க இல்லாத நேரத்துல என்ன கெட்ட விளாக்கணும்னு நினைச்சாரு. உங்களை பார்த்ததும் கைய ஓடல, காலு ஓடல. உனக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு? வள்ளியை நான் கட்டிக்கல, அதனால நான் இவ கூட வாழக்கூடாது. அதான் உன் திட்டம். உன் கூட போறதுக்கு சத்தியமா நான் வைக்க போறேன். சின்னவன, நீ ஏன் முட்டி மோதி மண்டையை உடைச்சுக்கிற? உனக்கு பிடிக்கலனா பங்க பிரிச்சுட்டு தனியா வந்துட வேண்டியதானே? ஆறுமுகம், நம்ம குடும்பத்துக்குள்ள 3வது மனுஷன் வேண்டாம். அப்படி எவனாவது வந்தா நடக்கிறதே வேற. வா. ஏய் நில்ற. உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கான், இன்ஜினியருக்கு படிக்க வச்சிருக்கான். உன்னை ஏன் வக்கீலுக்கு படிக்க வச்ச தெரியுமா? நமக்கும் உன் சித்தப்பனுக்கும் தீராத வழக்கு இருக்குடா. தன்னோட நிலத்தெல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு அதுல சந்தோஷம் பார்த்தவரடா நம்ம அப்பன். ஆனா அப்பன் கொடுத்த நிலத்தை மக்களுக்கே தெரியாம தனக்குன்னு வச்சுக்கிட்டான்டா உன் சித்தப்பன். வந்தது போச்சுன்னு நினைப்புல தான் நிலம் தெரியாம உழுது விளைய வச்சு அறுத்து அந்த ஆளுகிட்டே கொடுத்துட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வந்து மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கானே, அவன் நிலத்தை மீட்டு கொடுக்கதான் நான் உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சேன். இத பாரு, நாட்டுல உள்ள எத்தனையோ பேர் பினாமில நிலம் வச்சிருக்கான். இதெல்லாம் அரசியல்வாதிக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியாதா? இதெல்லாம் ஆண்டாண்டு காலமா நடக்கிற விஷயம். நீ எதுக்காக முந்திரி கொட்ட மாதிரி முந்திர? மக்களுக்கு சொர்ணம் வரணும், நமக்காக ஒருத்தன் போராடுறாங்கிற உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தாம உன்ன மாதிரி வீராப்பா பேசுறது வேஸ்ட். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து கேட்கட்டும், அப்ப நான் வாங்கி கொடுக்குறேன். அது வரைக்கும் நீ பேசாம இரு. ஏண்டா படிச்சோம்? என்னைக்கு நீ வள்ளி விஷயத்துல என் பேச்ச மீறினியோ அன்னைக்கே நீ தம்பிங்கிற சாந்தி இழந்துட்டடா. இன்னைக்கு பங்காளி பையனோட சேர்ந்துட்டு எனக்கு பகையாளி மாறிட்டு இருக்கியே, அது கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா உன்னை படிக்க வச்சிருந்த ஊர் மக்களுக்காக தான். அவங்களுக்கு துரோகம் பண்ண இப்ப அவர் என்ன துரோகம் பண்ணிட்டாரு? நீ பேசாத. நீ நேத்து வந்துவேன். இந்த வீட்டோட சரித்திரம் உனக்கு தெரியாது. உங்க வீட்டு சரித்திரம் தான் ஊரே நாறுதே. விஜயா, மல்லாந்து படுத்து பாரத்ல துப்புனா உன் மூஞ்சில தான் விழும். ஆம்பளைக்கு பேசிட்டு இருக்கும்போது பொம்பளைக்கு நடி பேச்சு. ஓடி ஓடி. எங்கம்மா? அங்கதான். எங்க போட்ட? நல்ல உள்ள போய் தேடி பாருங்க. கிடைச்சதா? வாளி கிடைச்சிருச்சு. முதல்ல இந்த இத்து போன கயிறு மாத்தணும். இதே தொல்லையா போச்சு.
எவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ இன்னைக்கு அவன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அவனை பார்த்ததும் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சுங்க. எதுக்குங்க வம்பு? துஷ்டனை கண்டா தூரமா விலகணும்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கேயாவது தூரமா விலகி போயிடலாங்க. என்னங்க இப்ப போய் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். இவங்க தான் உள்ள கூப்பிட்டு அதான். முதல்ல நீ வெளியில போ. இதான் உங்க ஊரோட கல்ச்சரா? சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உனக்கு ஒரு குடும்பம். என்னாச்சு விஜயா? இல்ல என் துண்டு. டேய் என்னடா நீங்க? வரேன். டேய் டேய் என்ன இவன்? பாத்தீங்களா உங்க பொண்டாட்டிய? என்ன கட்ன புருஷன் இருக்கிறப்பவே கள்ள புருஷன் கூட இருக்கா. டேய் என்ன பைத்தியக்காரத்தனமா? ஹலோ, என்ன கண்டிக்கிற தகுதி உங்களுக்கு இல்ல. முதல்ல உங்க பொண்டாட்டிய கண்டிச்சு வைங்க. என்ன முயற்சி? என்ன சொல்ற? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கணும், இல்ல அவன் உயிரோட இருக்கணும். வேணாங்க, நான் கெட்டு போறதுனாலதான் நீங்க அவனை வெட்டிட்டீங்கன்னு ஒரு புற பேசுங்க. வேணாங்க, சித்தப்பா, அண்ணனுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. பேசி முடிச்சலாமா? அவன் தேடுற மாதிரி பொண்ணு கிடைக்கணும்டா. என்ன மாதிரி பொண்ணு வேணும் சொல்லுங்க. சல்லடை போட்டு சலிச்சு கொண்டு வந்துடுறேன். அண்ணனுக்கு பொண்ணு விதவையா இருக்கணுமா? விதவை மட்டும் இல்லடா, 2 பொம்பளை பசங்களும் கூட இருக்கணும். சும்மா பைத்தியம் மாதிரி பேசாதானே, அது நம்ம குடும்பத்துக்கு கௌரவ குறைச்ச. நான் இழந்த கௌரவம் அப்பதான்டா திரும்ப வரும். நீ சொல்ற மாதிரி பொண்ணு எவனையாவது வெட்டினா தான் கிடைக்கும். வெட்டினா தான் அந்த பொண்ணு கிடைப்பான்னா வெட்டிட்டே கல்யாணம் பண்ணிக்கிறேன். டேய் எழுத சொன்னா மேடம் நான் பாத்துக்கிட்டு இருக்கு. பைபிள்ல தகராறுக்கு சின்னதா போறதா பெரியதா போறதா யோசிச்சுட்டு இருக்கப்பா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நீ சொல்லு. நான் சொல்லவா? அதாவது சின்ன தகராறுனா சின்ன ரா போடு, பெரிய தகராறுனா பெரிய ரா போடு. ஏய், உன் பரம்பரைக்கே படிப்பு வாசனை கிடையாது. இந்த லட்சணத்துல பையனுக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்குறியாக்கோ? ஏய், இன்னும் எக்ஸ்ட்ரா 10 கொட்டு கூட கொட்டிட்டு போ. என் பரம்பரையை பத்தி பேசுற பல்ல கடிச்சு முழுங்கி விடுவேன். பொல்லாத பரம்பரை, பீத்த பரம்பரை. என்ன தடி கண்ட என் பரம்பரையில? பின்ன என்னயா, என்ன கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ நல்ல துணிமணியா கட்ட ஆரம்பிச்ச. அதுக்கு முன்னால காக்கி டவுசர்ல பச்சை ஓட்டு சிவப்பு ஓட்டுன்னு ஒட்டு ஓட்டா போட்டுக்கிட்டு திரிஞ்ச. அதையாச்சும் போட்டு திரிஞ்சப்பல அடிச்சு போல. கை வாங்கிட்டே இருவனட்டே ஏமா கட்டின புருஷனை புள்ளை விட்டு அடிக்க வச்சிட்டு இருக்க? பாவமல்ல அவரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அத கேக்குறதுக்கு நீ யாரா எடுபட்ட பையன் மகனே? எது எடுபட்ட பையலா? ஏன்னா என் பொண்டாட்டி அடிக்க வர்ற? என் பொண்டாட்டிட்ட நான் 1000 அடி வாங்க வேண்டாம். ஆனா என் பொண்டாட்டி அவனை அடிக்க ஐயோ, நான் அடிக்கவில்லைங்க. உங்க சத்தம் ரோட்டு கேக்குது. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்ல? நீ பப்ளிக்கா? ஆமா. சரி அதை விடுங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு தகராறு. தகராறுல தான்டா தகராறு இழுச்சாப்பல. என் புள்ள தகராறுக்கு சின்ன ரா போடணுமா பெரிய ரா போடணுமான்னு கேட்டுக்கிட்டான். அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீ தகராறுக்கு வந்துட்ட. அப்படின்னு தப்பா கேட்டாவன். தகராறு நீ சொல்றீங்க, நீங்க சண்டைன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதானே? சண்டை சின்னனா போறதா பெரியதா போறதா? அட கூர்கட்ட பையன் மகனே, திரும்ப திரும்ப அதே கேட்டு தொலைக்காதடா. ஏய், அவன் தப்பு பண்ணா அவனை திட்டு, என்ன ஏண்டி திட்டுற? அவனை பெத்ததுக்கு ஒண்ணு தானே திட்டனா? இப்பாட்டுங்க, அற்புதமான கேள்வி கேட்டிருக்காங்க. 2 வருஷம் நல்ல பிள்ளை பெற்றிருக்கீங்க, அவனை போய் திட்டுறீங்களே. தம்பி இங்க வா. தம்பி, சின்ன சண்டைனா சின்னனா போடு, பெரிய சண்டைனா பெரியனா போடு. அண்ணா கொஞ்சம் இப்படி வாங்க. எதுக்கு கொஞ்சம் வாங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? ஏற்கனவே சண்டைக்காரா இருக்கு.
ஐயோ நம்ம ஊர் அங்கே சாராயத்தை குடிச்சிட்டு சாக கிடக்குறாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. கல்லையா தாய்க்கு வந்துட்டியா? ஏத்துக்கையா. கல்லையா தாய்க்கு வந்துட்டியா? ஏத்துக்கையா. ஆஸ்பத்திரியில் சேர்த்தது அவனா இருக்கட்டும், ஆனா காப்பாத்துனது நம்மளா இருக்கணும். டாக்டருக்கு ஃபோன் பண்ணி செல்லியா கிட்ட 50,000 பணம் கேட்க சொல்லு. டாக்டர் டாக்டர் நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எப்படி டாக்டர்? என்னையா பெரிய தொந்தரவா போச்சு? கீழே விழுந்த ரெக்கார்ட் மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் சொல்றேன்ல, ஆஸ்பத்திரியில மருந்து மாத்திரை இல்ல, அரசாங்கத்துக்கு மெசேஜ் கொடுத்துருக்கேன். வெயிட் பண்ணியா வரட்டும். டாக்டர் அது வரைக்கும் யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. அப்ப மருந்து வாங்க 50,000 ரூபாய் செலவாகும். உன்னால கட்ட முடியுமா? ஆஸ்பத்திரியில போட்டுட்டு இப்ப எத்தனை பேர் செத்துட்டாங்க, எத்தனை பேர் உயிரோட இருக்காங்கன்னு பார்க்க வந்தியா? மத்த ஊர் ஜனத்தை கொண்டு ஆஸ்பத்திரியில போட்டுட்டியே, எவனா பணம் கொடுத்து காப்பாத்துவான் இவங்கள? உனக்கு பணம் கொடுக்க வைக்கலாம், வீட்டுக்கு வந்து கேட்கணும். 50,000 ரூபாய் என் கால் தூத்துக்கு சமானம். நீ எங்களுக்கு 1000 பண்ணாலும் தகப்பம் இல்லாத பையனை பொறுத்துக்கிட்டோம். இந்த ஊர் ஜனங்களுக்கு ஏதாவது பண்ண உன் உடம்புல தலை இருக்காது, கழட்டிடும். என்னையா மாய்க்கிற? சரியான நேரத்துல கையா மாட்டு வந்து பணத்தை கட்டலினா எல்லாரும் செத்து போயிருப்பாங்க ஐயா. சரி சரி விடுங்கப்பா. ஊர் ஜனங்க யாரும் மதிக்கலன்னு ஒட்டு மொத்தமா எல்லாரையும் கொண்டு போடலான்னு கொண்டு வந்து போட்டு போயிட்டான். நல்ல வேளை நான் காப்பாத்திட்டேன். இல்லை, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஊர் ஜனங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா. ஊர்ல எவன் குடிச்சிட்டு செத்தா உனக்கு என்ன? சித்தப்பனை எதிர்க்கிறது தான் வாழ்க்கை. சித்தப்பனை எதிர்க்கிறதுக்காக சொத்து சுகம் எல்லாத்தையும் நீ இழப்பனா? அந்த விளையாட்டுக்கு நான் வரல. டேய் ஆறுமுகம், நீ நினைக்கிற மாதிரி இது பங்காளி சண்டை இல்லடா, பச்சை துரோகத்தால வந்த சண்டை. கலங்க உங்க பேர்ல இல்ல, செத்து போன உங்க அப்பா பேர்ல இருக்கு. அதை தொடக்கத்தான் உங்க அண்ணன் போராடிட்டு இருக்கான். உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சானே, அவனையா குற்றவாளி கூண்ட நிக்க வச்சு கேள்வி கேட்கிற? சித்தப்பா நமக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்றியே, அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டான்? பூஜை ஆரம்பியா? யோ, முத எங்க ஐயா நல்லேறு கட்டுறாரு. நல்ல நேரம் பார்த்து தான் ஆரம்பிக்கணும். இந்நேரம் நம்ம ஆளுங்க அவனை அடிச்சு தூக்கி போட்டுருப்பாங்கய்யா. ஏய், அடிச்சா மட்டும் பத்தாதுன்னு ஆளையே காலி பண்ண சொல்லிட்டேன்.
வைத்து கிடைக்கும் கலெக்டர் உத்தரவு என்னவென்றால் இன்று முதல் எண்ணி 10 நாளைக்குள் 5 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு 15 ஏக்கர் நிலம் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும். மீதி உள்ள நிலங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்க தவறினால் நில வச்சவரம்பு சட்டம் கொடுத்துடணும். இந்த பிராடு பண்றதெல்லாம் நமக்கு பிடிக்காது. உங்க பங்கு வேணா ஊருக்கு கொடுத்துருங்க. உங்க தம்பி பங்க நான் பினாமியாக்கி கொடுத்துறேன். சுமார் பங்கு நெருப்பு வச்சாதான் எரியும். ஏழைங்களோட வயிறு எரிஞ்சா வம்சமே எரிஞ்சு போறியா? இந்த தலைமுறையில நான் அந்த பாவத்தை பண்ணா அடுத்த தலைமுறையில பிறக்க பிறப்புல ஊனமா பிறக்கும். இந்த சொத்துக்கெல்லாம் தான் தான் சொந்தக்காரன் தெரியாம கிறுக்கன அலையும். இந்த பார், எங்களை தெய்வமாவும் எங்க வீட்டை கோயிலாவும் மதிக்கிற ஜனங்களை திட்டம் போட்டு ஏமாத்துற எண்ணம் எனக்கோ என் தம்பிக்கோ இல்ல. ஒரு அரசாங்க அதிகாரினால உன்னை உயிரோட விடுற மரியாதையை ஓடி போயிரு. இப்பொழுது கலெக்டர் அவர்களை உரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அரசாங்கம் நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்திருக்கு. நில உச்சவரம்பு சட்டம்னா பணக்காரர்களிடம் உள்ள உபரியான நிலங்களை பிடுங்கி ஏழைகளான உங்களுக்கு பகிர்ந்தளிப்பதுதான். அரசாங்கத்துக்கு எதுக்கு கொடுக்கணும்? ஏழைகளே எடுத்துக்குங்க அப்படின்னு கொடுக்க முன் வந்த முதல் இந்தியன், முதல் தமிழன், முதல் மனிதன் திருவாளர் சிங்கப்பெருமாள் அவர்கள்தான் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நல்ல உளம் படைத்த திருவாளர் சிங்கப்பெருமாள் அவர்களை இந்த ஊர்க்காரங்க கடவுளா நினைச்சா கூட தப்பில்லைன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிலத்தெல்லாம் உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலான்னு நான் நினைச்சிருந்தா கூட முடியாது. பிறந்ததுல இருந்து என் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத என் தம்பி மாசிலாமணி அவனோட பெருந்தன்மையால தான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. அதனால அவனோட ராசியான கையால கலெக்டர் ஐயா முன்னிலையில இந்த நிலப்பட்டாலாம் நீங்க வாங்கிக்கங்க. வேதாஜலம், ஆறுமுகம், ஆவடியா ஐயா, உங்க நிலத்தையெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறீங்களே ஐயா. நீங்க தான் எங்களுக்கு தெய்வம். நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. வாங்குறது என் கையில, விழுறது அவன் கால்லையா? அவன் கால்ல விழுந்து வணங்கிட்டு போற ஜனங்களா உன்னை கையெடுத்து கும்பிட வைடா. நான் இப்ப உன்னை ஒண்ணு கேக்குறேன். நீ எத்தனை நாளைக்கு தாண்டா பல்லாக்கு தூக்கிட்டு இருப்ப? பல்லாக்குல ஏறி உட்கார்றா. ஏயா இப்படி குடிச்சுட்டு புலம்புறீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொத்தை பிரிச்சுக்கிட்டு தனியா போயிருங்க. என்னையா சொன்ன? சொத்தை பிரிக்கலாமா? அட போயா, அதுக்குதான் மூளை வேணும். நீ எல்லாம் வேடிக்கை பாக்குறவன், நான் வித்த காட்டுறவன், புத்திசாலி. சொத்தை பிரிச்சிடலாம், பிரிச்சிடலாம். ஆனா ஜனங்க அவன் மேல வச்சிருக்கிற மரியாதையை பிரிக்க முடியுமா? மரியாதையை எப்படியா பிரிக்க முடியும்? பிரிக்க முடியாதுல்ல. ஆனா அழிக்க முடியும். அழிச்சு காட்டுறேன். விடா. ஐயோ, எந்திர எந்திர எந்திர. என்னடா தம்பி, என்ன பண்ணா? அண்ணா, நேத்து நீங்க கொடுத்த நிலத்தை இன்னைக்கு கொண்டு போய் அடகு வச்சுட்டானே. டேய், அறிவு கட்டவன். எந்திர. கையில நிலத்தை தாண்டா பாட்டனு போட்டுன்னு போராடி செத்தானுங்க. நீங்களே நல்லா இருக்குன்னு தாண்டா ஏன் நிலத்தை உங்களுக்கு பிரிச்சு கொடுத்த. அதை கொண்டு போய் வித்து தின்னு இருக்க. நீ எல்லாம் அண்ணா, அவனை ஏன போட்டு அடிக்கிற? வச்சு பொழைக்க வழிவகை தெரியாதவன் அடிச்சீங்கன்னா உங்க கால விழுந்துதான் சாக போறானுங்க. அவங்களுக்கு வேற என்ன தெரியும்? என்ன, நாம ஒண்ணு செய்வோம். அவங்களுக்கு எழுதி கொடுத்த பத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்குவோம். நிலம் அது பாட்டுக்கு கிடக்கும். ஆயுசு பூரா உழுது திங்கிட்டோம். அதை விற்க முடியாது இல்ல. அதை எப்ப மனசார கொடுத்தது திருப்பி வாங்குறது? நான் நிலத்தை வாங்க சொல்லல, பத்திரத்தை மட்டும் தானே வாங்க சொல்றேன். தம்பி சொல்றது நியாயம் தானே. ஏழைங்க நல்லா இருக்கணுங்கிற உங்க ஆசை நிறைவேறணும்னா அந்த பத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வைங்க. அப்போ நிலம் நிலமாவே இருக்கும். இவங்க யாரும் அதை விற்க முடியாதுல்ல. முதல்ல போய் அந்த வேலையை பாருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எந்திரிக்க எல்லாம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், உழைச்சு முன்னுக்கு வரணும் தாண்டா என் நிலத்தை உங்களுக்கு பிரிச்சு கொடுத்தேன். அதை இந்த முத்தப்பைய கொண்டு போய் வித்து தின்ன பாத்துருக்கான். இனிமே உங்களை யாரையும் நான் நம்ப மாட்டேன். நிலப்பத்திரத்தை பூரா என்கிட்ட திருப்பி கொடுங்க. என் வீட்டுல நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். என்னங்க ஐயா நியாயம்? அரசாங்கத்து முன்னாடி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி புடுங்கிக்கிறீங்களே. நான் என்ன நிலத்தையே திருப்பி கொடுறா கேக்குறேன்? பத்திரத்தை திருப்பி கொடுறா, என் வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன்னு சொன்னா ஏன் பயப்படுற? கோயில எங்கயா சாமி கும்பிடுறோம்? உங்களை தான் ஏன் தெய்வமா கும்பிடுறோம்? நீங்களே இப்படி செய்யலாமா? கை கடிச்சது வாய் கடிக்காம பண்றீங்களா? ஏழுமலைக்கு வைத்தியத்தில் உங்களுக்கு வேணாம் ஐயா. ஐயா, பொன்னாலும் இதை நான் கொடுக்க மாட்டேயா. இது ஏன் நிலம்? அரசாங்கம் எனக்கு கொடுத்ததுயா, நான் கொடுக்க மாட்டேன். அரசாங்கம் கொடுத்துச்சா? நான்டா, நான் கொடுத்தேன்.
ஏழைப்பாள உங்களை எல்லாம் என் சொந்த பங்காளியா நினைச்சு நான் பங்கு போட்டு கொடுத்தேன். இப்ப நான் கேட்டாலே திருப்பி கொடுக்க மாட்டீங்களா? மொத்தமா வித்து தின்னலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த பார், உங்களுக்கு எதை எப்ப எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். டேய், போய் அம்புட்டு பையில பத்திரத்தை பண்ணிட்டு வாடா. போடா, போங்கடா சீக்கிரம். வாங்க வாங்க, ஒரு பையில விடாத. தாயே, நீங்க யாரும் கோச்சுக்க கூடாது. இவனுங்கெல்லாம் உங்க தாலியை வித்தே குடிக்கிறவனுங்க. நிலத்தை வித்து குடிக்கிறதுக்கு எம்புட்டு நேரம் ஆகும். அதான் நான் வாங்கிட்டு போறேன். என்கிட்ட பத்திரமா இருக்கும், யாரும் கவலைப்படாங்க. வரேன். ஏண்டா அழுவுறீங்க? பெரியவர் கொடுத்த நிலத்தை திரும்ப வாங்கிட்டு போறாரியா. என்னது, பட்டாவை கொடுத்துட்டீங்களா? தப்பு. அந்த ஆளு ஏமாத்தல, நீங்க தான் ஏமாந்து போயிட்டீங்க. அந்த ஆளு திட்டம் போட்டு பட்டாவை கொடுக்கிற மாதிரி கொடுத்து திருப்பி கேட்டா நீங்க ஏன்னா கொடுத்தீங்க? சட்டப்படி அது உங்க நிலம், உங்க சொத்து. அதை வச்சுக்க வித்துக்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு உரிமை இருக்கு. இன்னும் எத்தனை யுகத்துக்குடா இப்படி ஏமாளியா இருப்பீங்க? வாங்கடா, நான் பட்டா வாங்கி தரேன். என்ன இப்படி பண்ணிட்ட? என்னடா தம்பி, என்னாச்சு? எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வரீங்க? எதுக்கு கொடுத்த பட்டாவை ஜனங்க கிட்ட இருந்து புடிங்கிட்டு வர? எது, நான் புடிங்கிட்டு வரேனா? டேய் மாசலாமணி, அந்த முத்தம்மை அவனுக்கு கொடுத்த நிலத்தை வித்து தின்னுட்டான். அதனால எல்லா பத்திரத்தையும் வாங்கி நம்ம வீட்டுல பத்திரமா வாங்கி நீதாடா சொன்ன. யாரு? நானா வித்து தின்ன? ஏன் பெரிய மனுஷன் இருந்துட்டு போய் பேசுற? இந்த இருக்கே என் பத்திரம். கட்டணத்தை திரும்ப திங்கிற புத்தி எனக்கு இல்ல. உனக்கு 20 ஏக்கர், எனக்கு 20 ஏக்கர். மீதி நிலத்தை ஊர் ஜனங்களுக்கு தானமா கொடுத்தலாம் நீதான் சொன்ன. நான் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுறேன்னா அரசாங்கத்துக்கு கொடுத்த அப்படியே போயிடும்னு அப்பாவி ஜனங்க மேல எழுதி வச்சு இப்ப அவங்க நெஞ்சல வச்சு புடிங்கிட்டு வரியே, நீலாம் மனுஷனாயா? மாசலாமணி, அவர் உங்க அண்ணன். அண்ணனா? ஆனா சே, இந்த ஆளு கூட போறதுக்கு வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இப்படி சொத்தை எல்லாம் பினாமி பேர்ல எழுதி வச்சு பிழைக்கிறதுக்கு ஏன்? உன் பொண்டாட்டி அழகா தானே இருக்கா? அவர் மேல இன்னொரு கைய வச்ச நாங்கெல்லாம் சேர்ந்து உன்னை அடிச்சே கொன்னுடுவோம். பரம்பரை பரம்பரையா உன் வீட்டை தனையா கோயிலா நினைச்சோம், உன்னை தனையா தெய்வமா கும்பிட்டோம். இப்படி கழுத்தெடுத்துட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? தூ. என்னையா வேஷம் கழிச்சு பாக்குறியா? வெக்கம், மானம், சூடு, சொரண, இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட துரோகி. என்ன சொன்ன? துரோகியா? நானா துரோகி? இவன் நல்லவன், நான் கெட்டவன் ஐயா. ஆட பாவிகளா, என்னை யாரு நீங்க நம்பல? நம்ப வேண்டாம். என்னை யாரு நீங்க நம்ப வேண்டாம். ஆனா நான் இந்த மண்ணை நம்புறவன். இந்த பூமாதேவி மேல சத்தியமா சொல்றியா? நான் இந்த மண்ணையும் உங்களை மாதிரி ஏழைபாள மக்களையும் நேசிச்சதை தவிர வேற எந்த துரோகமும் செய்யலையா? நான் உங்களுக்கு செஞ்சது துரோகம்னா நான் செத்தா கூட கொல்லி போறதுக்கு எனக்கு பிள்ளை இருக்க மாட்டான். இவன் எனக்கு செஞ்சது துரோகம்னா இவன் செத்தா கூட கொல்லி போறதுக்கு இவனுக்கு பிள்ளை இருக்க மாட்டான். அப்ப தெரிஞ்சுக்கியா யாரு நல்லவனு? உன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ உன் பக்கத்து நியாயத்தை சொல்ற. சித்தப்பா அந்த ஆளு பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் ஒரு நியாயத்தை சொல்றான். அப்போ என் புருஷன் துரோகியாடா? நான் வக்கீல், நீ சொல்றத மட்டும் வச்சு என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. என் புருஷன் விதைச்ச விதையில கூட பதர் இருந்தது இல்லடா. நீ அவருக்கு பதரா வந்து பிறந்திருக்கியே. உங்க ரெண்டு பேருக்கும் பாலோட சேர்த்து பகையை தரடா ஊட்டி வளர்த்த. உனக்கு மட்டும் எங்கடா போச்சு அந்த பகை? சொல்லுடா, சொல்லு. விடா என்ன? கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு சொல்லுவாங்க. அவனை பெத்த பாவத்துக்கு அவனை அடிச்சு கொல்லுறா. அடி அவனை. அம்மா நான் சொல்றது கேளுங்க. பெத்த தாய் நான் சொல்றேன், அடி அவனை. அடி. என்னங்க எதுக்கு இந்த அப்பாவியை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? அப்பாவை துரோகிங்கறாங்க.
செத்து போற உங்க அப்பாவோட சபதம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ என் புருஷனும் என் தாலி எனக்கு அவ்வளவு முக்கியங்க. உங்க அண்ணன் கோவக்காரரு, எதுக்கு எடுத்தாலும் அருவாளை தூக்குறாரு. எப்போ என்ன நடக்குமோன்னு பயமா இருக்குன்னு இந்த பையன் கால்ல விழுந்து கதறி அழுத. அவன் வெட்டுறானா இல்ல நாங்க வெட்டுறோமான்னு பொறுத்திருந்துதான் பாப்போமே. என்னப்பா நீயும் உங்க அண்ணன மாதிரியே புரியாம பேசுற. அவன் வெட்டிட்டான்னு வை, அதுக்கப்புறம் அவனுக்கு 1000 தண்டனை கொடுத்தாலும் என் புருஷன் எனக்கு கிடைப்பாரா? அவன் பயமுறுத்துறதாவே இருக்கட்டும், என் பயம் பைத்தியக்காரத்தனமாவே இருக்கட்டும். ஆனா என் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் காப்பாத்தணும். நீதான் காப்பாத்தணும். வேறனா இருந்தா குத்தி கொல்லலாம், ஆனா அவன் துரோகிங்க. கூட இருந்தே கொல்லணும்னு தான் என் குழந்தை அவ்வளவு வேதனையும் தாங்கிக்கிட்டு அவன் குடும்பத்தோட உறவு வச்சிருக்காரு. அது தப்பு. அடிச்சு கொல்றதுதான் உங்க முடிவுன்னா முதல்ல என்ன அடிச்சு கொல்லுங்க. யோ, உங்க ஊர் ஜனங்களா குடிச்சிட்டு ஹாஸ்பிடல்ல கிடந்தப்ப பணம் கட்டினது யாரையா? எங்க பிரசிடண்ட் ஐயாதான். அவர் ஹாஸ்பிடல்ல கட்டின 50,000 ரூபாயும் கள்ள நோட்டு. கள்ள நோட்டு அப்படித்தான் ஏன் போலீஸ் சொல்றாங்க. திட்டம் திசை மாறினாலும் குறி மாறக்கூடாதுடா. நீ வழிப்பறி பண்ணதுக்கு உனக்கு 6 மாசம் தான் தண்டனை. கள்ள நோட்டு வச்சிருந்த செல்லையாவுக்கு 10 வருஷம் கிடைக்குமாடா. பேசாம போலீஸ்ல உண்மையை ஒத்துக்கலாம். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஊர் ஜனங்களுக்கு நல்லது செய்ய போய் பெத்த பிள்ளைங்களே எனக்கு ஒல வச்சிருச்சு. ஊர் மக்கள் எல்லாம் ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்கன்னு கேள்விப்பட்டதும் அலறி அடிச்சுட்டு ஓடின அவசரத்துல பணத்தை வச்சுட்டு போயிட்டேன். டாக்டர் 50,000 ரூபாய் பணம் கட்டணும்னு சொல்லிட்டார். இவனுங்க கிட்ட வீட்டுக்கு போய் பணத்தை கொண்டு வாங்கடான்னு சொன்னேன். இவனுங்க நம்ம செல்லையாவ வழிமறிச்சு பணத்தை புடுங்கிட்டு வந்திருக்கானுங்க. பிரமாதமான நடிப்பு. பணம் உங்களுக்கும் இல்ல, அந்த பணம் கள்ள நோட்டு இல்லைங்கிறது எங்களுக்கு மட்டும் இல்ல, போலீஸுக்கும் முன்னாடியே தெரியும். அப்படி என்ன அடுத்தவன் பணத்தை அடிச்சு புடிங்க நீங்க நல்ல பேர் வாங்க வேண்டியிருக்கு. உங்க பசங்க பண்ணது வெறும் திருட்டு இல்ல, வழிப்பறி. அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அவங்க 2 பேரும் அடிச்சு வண்டியில ஏத்துங்க. சார், இந்த கேஸை நான் வாபஸ் இல்ல. திருடனுக்கு பிறந்தவனுங்க, ஊரா சொத்துக்கு ஆசைப்பட்டவனுங்க. 20 வருஷமா ஒரு நாளைக்கு 40 முறை சொன்னியே. இப்ப உன் பிள்ளைங்க திருடிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்ப நீ திருடன், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு துரோகம் செஞ்சவன். அப்புறம் எப்படி உன் பிள்ளைங்களுக்கு இந்த புத்தி வந்துச்சு? நீ பிறப்புலயே விஷம். அதனாலதான் அவனுங்களும் அப்படி பிறந்திருக்க. டேய் செல்லையா, நீ பழசையும் பகையையும் மனசுல வச்சுட்டு பேசுற, அது தப்பு. அநியாயங்கிறதுனால கூட பிறந்த அண்ணனைய கேள்வி கேட்டவன்டா. என் புள்ளன்னு கூட பார்க்காம ஒரு பொண்ணை தொட்டாங்கிறதுனால அவன் கையையே வெட்டவன்டானா. இவனுங்க செஞ்ச தப்புக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என் பிள்ளைங்களை விட எனக்கு இந்த ஊர் ஜனங்க தான்டா முக்கியம். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இன்னிலிருந்து தங்கமுத்தையும் சிங்கமுத்தையும் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரும் இந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாது. இது இந்த பஞ்சாயத்து முடிவு. ஐயோ, விரட்டி வர்றாங்களே தெய்வமே, குளவரியில வர்றாங்களே. வர 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 வா வா அதுக்கு ஆனா எதுக்கு துரத்துறாளுங்க? இல்ல சித்தப்பு, காலையில கம்மாய்க்கு போயிருந்தேன் சித்தப்பு. அங்க போன உடனே நீ சொன்னது நான் வந்துச்சு. நம்ம வடக்கு திரு முனியமா இருக்கல்ல, ஆமா அந்த மச்சக்கால போடாது. ஐயோ அவன் பெரிய கொலைகாரனாச்சே. கொலைகாரனா? ஏடா முன்னாடி கெடுத்து அந்த மூஞ்சி போய் எவன் கெடுப்பான்? நீ சொன்னது நான் வந்து அவன் மேல கல்லு போட்டேன். மண்டை 2 உடைஞ்சு போச்சு. அப்புறம் நான் ஆஸ்பத்திரி போறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. மண்டை பொழக்கிற அளவுக்கு எவ்வளவு பெரிய கல்ல போட? இந்த மாதிரி கல்ல தான் போட்டேன். அட பாவி, பெரிய கல்லையே போட்ட. போடக்கூடாதா? போடலாம். இந்த கல்லையும் போடலாம், அந்த பாறாங்கல்லையும் போடலாம். அது எங்க போடணும் தெரியுமா? உன் பொண்டாட்டி நைட் தூங்கிட்டு போல அவ தலையில போடு. போடா பைத்தியாரா. ஐயோ, முனியம்மா செத்து போயிட்டாளே. எது கல்லு போட்டு முனியம்மா செத்துட்டாளா? சித்தப்பு என்னை காப்பாத்து சித்தப்பு, முனியம்மா செத்துட்டாளா? காப்பாத்து. யார் சார் நீங்க? யாரா? உங்களை எங்கே பார்த்து பாருங்க. உன் மகன் யார்? சித்தப்பாயா நீ எனக்கு? இது பாருப்பா, நீ ஊருக்கு திரும்பி போறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. 1 2 3 சொல்றேன். இப்போ ஓட ஆரம்பிச்சினா மதிய சாப்பாடுக்குள்ள ஊர் போய் சேர்ந்து. என்ன சித்தப்பு சொல்ற? 1 2 3 அங்கதான் அவனுக்கு போறாங்க. அப்பா, எங்களுக்கு இது நீங்களா இல்ல அந்த செல்லையாவும் தெரியல. டேய், புலி பாயிறது வீரன்னா பதுங்கிறது தந்திரண்டா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. யோ, பொறுமையா இருந்துதான் எங்களை எழுதிருக்க. நான் எதையும் இழக்கலடா. உங்களை ஒதுக்கி வச்சு ஊரையே சம்பாரிச்சிருக்கேன். எழுச்சையா?
உன் பேச்ச கேட்டு நாங்க உண்மையை சொன்னதால தான் இந்த ஊர் ஜனங்களை காப்பாத்த பெரிய தியாகி ஆயிட்டான் அந்த செல்லையா. ஜனங்க உன்னை நம்புற வரைக்கும் தான் உனக்கு பலம். பெருசா ஆட்டம் போட்ட, எங்களை இழந்துட்ட. இப்ப நீ பல்லு புடுங்க பாம்பு, கடிக்கவும் முடியாது. வீட்லயே வளர்த்து வச்சிருக்கான ஒரு வக்கீல, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த ஆள் இத்தனை நாளா கட்டி காத்த பினாமி நிலத்தெல்லாம் பீஸ் பீஸா கிழிச்சு ஊர் ஜனங்களுக்கு கொடுத்துருவான். அப்புறம் இந்த ஆளு பிச்சை எடுக்க வேண்டியதான். ஊரை சம்பாரிச்சு வச்சிருக்கானா ஊரை. மூஞ்ச பாரு. பிச்சைக்காரன் நானா? வக்கிரம் பாடுறா வேட்டு. எத்தனை வருஷமா என்ன பூமியில பூட்டி வைப்பீங்க? அதான் வெளியே வந்துட்டேன். தெற்க வடக்க கிழக்க மேக்கன்னு என் எல்லையை சொல்லிட்டேன். இந்த இடத்துல எனக்கு ஆலயம் கட்டுக்கடா. அத்தானோட கோபத்துக்கு ஆளாகாதீங்க. எட்டு பத்தியும் முளைக்காத சாமி. எல்லா நிலத்தையும் கேட்கிறியா அத்தா? அவன் எப்படியாத்தா கொடுப்பான்? நீ கேட்கிறியன்னு அவன் கொடுத்தான்னு வச்சுக்க, அவன் குடும்பம் சோத்துக்கு என்னத்தா பண்ணும்? அண்ணன் பிள்ளைங்கிறதுக்காக பேசாதீங்க. இந்த பூமியில சாமி விளைஞ்சிருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல கோயில் கட்டுறதுதான் ஐதீகம். இதை மீறினா எப்படி? இதுக்கு மேலே ஏதாவது சொன்னா அப்புறம் சாமி குத்தமாயிடும். இடத்தை கொடுத்துரு. நல்லவங்க இருக்கிற இடத்துலதான் தெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இப்ப உண்மையாச்சு. எங்க அப்பா வாழும்போதுதான் அவரை யாரும் மனுஷன் மதிக்கல. ஆனா அவர் புதைச்ச நிலத்துல கோயில் கட்டணும்னு சொல்றீங்களே, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த நிலத்தை கோயிலாவும் எங்க அப்பனை தெய்வமா நினைச்சு சொல்றேன். இந்த இடத்துல நீங்க கோயில் கட்டிக்கலாம். அதான் செல்லைய நிலத்தை தரேன்னு சொல்லிட்டாரா? அப்புறம் என்ன, நாம எல்லாரும் சேர்ந்து கோயில கட்டிடுவோம். முளைச்ச சாமிக்கு சக்தி உண்டாகணும்னா ஜலவாசம் ஒரு மண்டலம், தானிய வாசம் ஒரு மண்டலம் வைக்கணும்டா. கல்லு நடுற வரைக்கும் ஊர்ல யாரும் கவிச்சு சாப்பிடக்கூடாது. சுத்த பத்தமா இருக்கணும். ஜலவாசம் வச்சதுக்கு அப்புறம் அந்த குளத்துல யாரும் கை கால் கழுவ கூடாது. ஊரே கட்டுப்பாடா இருக்கணும்டா. ஐயா தப்பு பண்ணிட்டு ஐயா. நீங்க செய்ய சொன்ன சிலை இந்த இருக்குயா. அது 50 சிலை. அது இன்னொருத்தருக்காக செஞ்சதுயா. என்னது சிலையை நான் செய்ய சொன்னா? என்னையா விளைஞ்ச சிலையை செஞ்ச சிலைன்னு பொய்யா சொல்ற? ஐயா சாமி விஷயத்துல நான் ஏன் போய் சொல்ல போறேன்? அதை விட நான் செத்து மனுஷர்ல ஐயா. ஐயா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இந்த ஸ்தபதி சொல்றதாங்க உண்மை. யோ பூசாரி, யோ நிறுத்தியா. கொடுத்த வாக்க காப்பாத்தனுக்காக வேண்டி செஞ்ச சிலையை எடுத்துட்டு வந்திருக்கான். அவனாயா போய் சொல்றான்? இந்த ஆள் எங்க அப்பா கிட்ட வந்து எங்க அண்ணனுக்கு எதிராக பொய் சொன்னா உனக்கு 10 காணி நிலம் தரம்னு சொல்ல சொன்னாருங்க. எங்க அப்பனும் பொய் சொன்னாங்க. அத ஊரே நம்பிடுச்சு. எங்க சிங்க பெருமாள் ஐயா அங்கே இறந்து போயிட்டாரு. எங்க அப்பனை இவன் தாங்க கொன்னா. அதே மாதிரி என்னையும் கொன்னுடுவான்னு பயந்துதாங்க இந்த பூமியில சாமி முளைச்சதா பொய் சொன்னேன். ஆனா பாவி, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஊரை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு நாடகம் போட்டிருக்கே. அரச்சே, நீ சாகுற காலத்துல ஒரு பிடி மண்ணு போட கூட ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். இப்படியே ஊரை ஏத்துக்கிட்டு இருந்திருக்கிறியே, நீ நோசமா தாயா போவ. நியாயத்துக்காக தான் நான் பகிச்சுக்கிட்டேன். நியாயத்துக்காக தான் என் புள்ள கையை வெட்டினேன். நியாயத்துக்காக தான் என் பிள்ளைங்களை ஊரை விட்டு வரட்டேன்னு சொல்லிட்டு இருந்த நீ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு எங்க முடி வந்து நிக்கிறிய. உனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த ஊர்ல இருக்க உனக்கு என்ன யோகியதை இருக்கு? இத்தனை வருஷமா ஒரு ஊரே ஒரு குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு ஒரு நாடகத்தை நடத்திருக்கிய. உன்னை தொட்டு அடிச்சாலே தோசை எங்களுக்கு தாயா வரும். மரியாதை கட்ட ஒண்ணுகிட்ட என்னையா பேச்சு? ஊரே சேர்ந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போயிடும். என்னையா பாக்குற? போய் எங்கேயாவது வந்து சாவு. உங்களை அழிக்காம நான் சாக மாட்டேன். மாசிலாமணி பேச்ச கேட்டு நாம செல்லையாவுக்கு செஞ்ச பாவம் ஊரே சேர்ந்து உயிரை கொடுத்தா கூட தீராதியா. உயிர் கொடுத்தா மட்டும் பத்தாதியா. நாம எல்லாம் சேர்ந்து செல்லையாவுக்கு மாலை மரியாதை பண்ணி பட்டு பரிவட்டம் கட்டி பல்லாக்குல ஏத்தணும். சீக்கிரம் போடுறா. டேய் கவலைப்படாதடா. இந்த குளம் ஃபுல்லா கரண்ட் இருக்கும். அந்த செல்லையா உள்ள கால் எடுத்து வச்ச உடனே ஷாக் அடிக்கும். இந்த ஊர் ஜனங்கள்லாம் அவனை காப்பாத்த குதிப்பாங்க இல்லையா? எல்லாரும் அம்பேல். ஐயா, செல்லையாவை கொள்றது நியாயம். அவன் நமக்கு எதிரி. ஊஜனங்களை ஐயா கொல்லணும். குளம் பூரா கரண்ட் இருக்கான்னு சின்னவன் கேட்டால, இவனை தள்ளி சோதிச்சு பாத்துருங்க. என்ன சொல்றீங்க? நமக்குள்ள இருந்தா அது ரகசியமா இருக்கும்.
மூணாவது மனுஷன் எதுக்குடா? ஐயா நானாயா மூணாவது மனுஷன்? உங்க வீடு சோத்துல வளர்ந்த நாயா நானு. ஐயா என்ன போய் போடுறா. ஐயா வேணாம் ஐயா 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 அடடா கைய. இல்லையா என்னையா இதெல்லாம்? அடா இங்க. டேய் டேய் உங்க மனுஷனோட வாழ்ந்தது நான் செஞ்ச பாவம்டா. டேய் நீங்க நான் தள்ளி விடுறது. உங்க கூட வாழ்ந்ததுக்காக நானே இவனை செத்து போறேன்டா. டேய் 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 பிச்சை பிச்சை பிச்சை. டேய் என்னடா டேய் என்னடா உச்சாத்தனம் பண்ற நீ? மூளை இருக்கா உனக்கு? அறிவு கட்டவன். நம்ம விட்டு சோத்த தின்னுட்டு நாய் மாதிரி உழைச்சோண்டா இவன். இவன் எதுக்குடா சாகணும்? அப்பா இவன் எதுக்கு சாகணும்? நான் இவனை சாக விட மாட்டேன். ஆமா நான் இவனை சாக விட மாட்டேன். செல்லையாவுக்கு வச்ச கரண்ட் நம்மள அடிச்சிருச்சான். செல்லையா தப்பிச்சிட்டான். முள்ளு குத்துனாலே 3 நாள் படுக்கிற பசங்க அருவாளோட வரானுங்களா? வரட்டும்டா, வெட்டி சாச்சிடுறோம். ஒருத்தர் 2 பேர் நான் வெட்டி சாச்சிடுவேன். ஊரே திரண்டு வருது, என்ன பண்ணுவேன்? ஆத்திரத்துல ஆளுக்கு அடிச்சு அனாதை பணமாக்கிடுவாங்கடா. அது கேவலம். அதுக்கு முன்னாடி நாம அசிங்கப்பட்டு சாகணுமா, மரியாதையோட சாகணுமா? சீக்கிரம் முடிவு பண்ணுங்கடா. மரியாதையோட சாகணும்பா. சபாஷ். ஆடு அடிச்சு சிங்க செத்ததா இருக்க கூடாதுடா. இந்த சிங்கம் பெத்த சிங்க குட்டிகடா நீங்க. பெரியவனே, அந்த அருவாளைக்க கொடு. குட்ரா. பெத்தாப்ப என் கையாலே உங்க 2 பேரையும் வெட்டி கொன்னுட்டு நானும் வெட்டிக்கிட்டு சாக போறேன்டா. நம்மள நாமளே அழிச்சுக்கிட்டா அது தன்மானம். அடுத்தவன் கையால வெட்டுப்பட்டு செத்தா அது அவமானம்டா. கடவுளே, நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையா என் பிள்ளைல வச்சுட்டீங்க. நீங்க 2 பேரும் கண்ண மூடி உங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி நில்லுங்க. நில்லுங்கடா. அப்பா, எனக்கு இன்னொரு ஐடியாப்பா. அருவாள் கொஞ்சம் கொடுங்களேன். ஊருக்கு தான் வில்லன்னு நினைச்சோம். ஆனா இப்ப எங்களுக்கே வில்லன் ஆட்டியே. ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச ஆத்திரத்துல ஊர் குளத்துக்கு நாங்க தான் கரண்ட் வச்சோம். அதனாலதான் எங்களை கொன்னுட்டோன்னு ஊருக்குள்ள போய் சொல்லி நல்லவனா வல்லவனா வாழ்ந்து நல்ல பேர் எடுக்கலாம்னு திட்டம் போட்டியாடா.
வயித்துல இருக்கிற குழந்தைய வழி தெரியாம எடுக்கிற வேண்டாம். உன் வயித்துல பிறந்தவங்க நாங்க எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? அண்ணே வெட்டுங்கண்ணே. ஊர் குளத்துக்கு இவன் தான் கரண்ட் வச்சா, அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்து இவனை கொலை பண்ணோன்னு நேரா ஊர் காலில் போய் விழுந்துருவோம். இப்ப தெரியுதா நாங்க 2 பேரும் உனக்கு தான் பிறந்தவங்க. வெட்டுங்கண்ணே வெட்டுங்க. நான் உங்க அப்பா. வெட்டுங்கண்ணே வெட்டுங்க. உங்க 2 ஊர் பூரா பகையத்தாண்டா வளர்த்து வச்சிருக்கேன். வெட்டுங்கண்ணே. மசாலா மணி வெட்டாம விட மாட்டேன். என்ன காப்பாத்து செல்லையா. ஊர் குளத்துல கரண்ட் வச்சுட்டோம், ஜனங்கள் நான் செத்து போயிடுவாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க செல்லையா. ஆனா பாவிங்களா ஏன்டா கரண்ட் வச்சுக்கின்னு கேட்ட செல்லையா. என்ன உயிரோட விட்டா ஊருக்குள்ள சொல்லிடுவேன்னு வெட்டிக்குள்ள விரட்டிக்கிட்டு வரானுங்க செல்லையா. காலை கூட வெட்டிட்டானுங்க செல்லையா. காப்பாத்து செல்லையா. காரு இல்ல காரு. எத்தனையோ தடவை நான் நினைச்சேன். அதோ தொங்குதே கயிறு, அதுல தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிடலாம். எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா முடியல. ஏன் தெரியுமா? உங்க அப்பன் சாகும்போது என்ன சொல்லிட்டு செத்தான் தெரியுமா? நான் உங்களுக்கு செஞ்சது துரோகம்னா நான் செத்தா கூட கொல்லி போறதுக்கு எனக்கு பிள்ளை இருக்க மாட்டேன். இவன் எனக்கு செஞ்சது துரோகம்னா இவன் செத்தா கூட கொல்லி போறதுக்கு இவனுக்கு பிள்ளை இருக்க மாட்டான். என் 2 பிள்ளைங்களை வெட்டி உங்க அப்பன் சபதத்தை நிறைவேற்றி இதனோட இருக்கக்கூடாது, இருக்க விட மாட்டேன்.
மாசிலாமணி மாதிரியான ஆட்கள் இந்திய வளர்ச்சியின் தடை கற்கள். அவர்கள் அகற்றப்பட வேண்டும். ஏனெனில் இந்தியா ஒரு விவசாய நாடு. இது பொன் விளையும் பூமி. இங்கு உழைப்பவரிடம் நிலம் இல்லை. நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் உள்ளவர்கள் உழைப்பதில்லை. நில உச்சவரம்பு சட்டம் வெறும் ஏட்டளவில் மட்டுமே இல்லாமல் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நிலமில்லாத இந்தியன் இல்லை என்ற நிலை உருவாகும் நாளே இந்தியாவின் பொன்னாளாகும்.